ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உனக்கு இல்ல, ஸ்வாதிக்கு. உங்ககிட்ட வாங்கினா சரியா இருக்குல்ல? ஏடா தர்றேன்னு சொல்லி இழுத்தடிச்சு இப்பதான் தரையா நீ? மறுபடியும் தேவைப்படும். மறுபடியும் கடை வேணுமா? இந்த பக்கம் திரும்ப வந்து போயிடல. என்னது வெறும் 100 ரூபாய் நோட்டா இருக்கு? டேய், என்ன பார்த்தா உனக்கு என்ன ஏடிஎம் மாதிரியே தெரியுது? ஏடிஎம்னா எனி டைம் மனுஷன் கூட சொல்லலாம் சித்தப்பு. உதவாத ஏடிஎம் கார்டை தீச்சிட்டு இருக்க இவர் பேரு அப்பு. கடன் வாங்கி பொழைச்சிட்டு இருக்காரு. ஏடிஎம்ன்றது இவருக்கு எனி டைம் மனுஷங்க. அப்பா, ஏன் பையன் என்ன டெய்லி இப்படி காலேஜ்ல டிராப் பண்றீங்க? இங்க இருக்கிற எல்லாரும் ஏதோ சின்ன குழந்தைய பாக்குற மாதிரி பாக்குறாங்க. ஏய், அறிவு கட்டவன, காத்து வேகமாச்சால நீ காலேஜுக்கு வர மாட்டேன். அதனாலதான் நானே உன்னை காலேஜ்ல கொண்டு வந்து விடுறேன். போ. இவர் பேரு கிருஷ்ணமூர்த்தி. பேரு பிடிக்கலன்னு கிருஷ்ணன் மாத்திக்கிட்டாரு. ஆனா மத்தவங்க என்ன இவனை கூப்பிடுறது கிட்டுன்னு தான். ஏண்டா டேய், எப்ப பார்த்தாலும் வட்டி தான் குடுப்பியா? அசல கொடுக்க மாட்டியா? ஃபர்ஸ்ட் இயர்ல கடன் வாங்குன, இப்ப ஃபைனல் இயர்க்கே வந்துட்டேன். நெக்ஸ்ட் இயர் கொடுத்துறேன்க்கா. நெக்ஸ்ட் இயரா? ஒண்ணு. இவ பேரு ஹனி. இவ ஒரு பண பைத்தியம், வட்டிக்கு விடுறவ. இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்னா உததான் வாங்கணும். இவன் பேரு நானி. எல்லாருக்கும் ஒரு பட்டப்பேர் இருக்க மாதிரி இவனுக்கும் இருக்கு. அதான் 9 நானி. ஒவ்வொரு செமஸ்டர்லயும் 9 தாண்டி ஒரு மார்க் கூட எடுக்க மாட்டான்னா பாத்துக்குங்களேன். அதனாலதான் இவனை 9 நானின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு பேரு மித்ரா. இந்த நானி 9க்கு மேல ஒரு மார்க் எடுக்காத மாதிரி இந்த பொண்ணு 90க்கு கீழே எடுத்ததே கிடையாது. அந்த அளவு பிரில்லியன்ட். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, உயிரையே கொடுக்குற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். உங்க பேரு? மித்ரா. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லையா? லவ் பத்தி உங்க ஒப்பீனியன்? எந்த வேலை வெட்டியே இல்லாத ஸ்டூபிட்ஸ் தான் லவ் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது லாஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் லைஃப். படிக்கிற வயசுல லவ் எதுக்கு? எனக்கு தெரிஞ்ச உங்களை மாதிரி சேனல்ஸ் தான் யங்ஸ்டர்ஸை கெடுக்குறீங்க. லவ்னு அவ்வளோ எதுக்கு? வேலண்டைன்ஸ் டேன்னு பெஸ்ட் லவர்ஸ் ப்ரோக்ராம்லாம் எதுக்கு? விராட் கோலி லவ் பண்றேன்னு சொன்னார்னா அவர் பின்னாடி 1000 பொண்ணுங்க போவாங்க. முதல்ல யங்ஸ்டர்ஸ் லைஃப்ல சாதிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த லவ் கிவ் எல்லாம் பண்ணலாம். ஹலோ, சொல்லுங்க. என்ன அவளை மட்டும் கேக்குறீங்க? என்கிட்ட கேளுங்கம்மா. அது கொஞ்சம் நட்டு ப்ராப்ளம். எந்த வயசுல என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்யணும்னு சொல்றீங்களே. ஃபார் எக்ஸாம்பிள், படிக்கிற வயசுல படிச்சு முடிச்சுட்டு அச்சீவ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மொத்த லைஃபே போயிடுங்க. லவ் பண்றதுக்கு ஒரு ஏஜ் இருக்குல்லங்க, அது அவளுக்கு தெரியாது. திஸ் இஸ் த ஏஜ் ஃபார் என்ஜாய்மெண்ட். என்ஜாய்ங்க. எக்ஸாக்ட்லி. உங்க பேரு? நானி. உங்க 2 பேரோட கருத்துக்களும் வேற வேற மாதிரி இருக்கு. ஆனா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கறீங்க. எஸ், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பட் we are best friends. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சமாத்திக்க மாட்டோம். லெக்சரருக்கு நாங்க லெக்சர் எடுத்து ஓட வைப்போம்.
பட்ட படிப்பும் எனக்கு இங்கு ஸ்ருதி சேரல, காதல் தவிர எனக்கு ஒன்னும் ஏறல. காதல் 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 காதல், அதிலே நாம் மூழ்கி போகலாம். இந்த நாள் இளைஞர்கள் விரும்பப்பட வேண்டிய நாள். இளைஞர்கள் அவங்க சக்தியை தெரிஞ்சுக்க வேண்டிய நாள். இன்னைக்கு வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் டே. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஸ்கில் இந்தியா, அவேக் இந்தியா, மேட் இன் இந்தியான்னு இளைஞர்கள் எல்லாரையும் மேற்கோள் காட்டுறாரு. அதனாலதான் மத்த நாட்டோட கிரீன் கார்டை விட நம்ம நாட்டோட ஆதார் கார்டு தான் உயர்ந்ததுன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அரசாங்க கல்வி சாலைகள் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி உங்களுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிற ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ்ல அதிக நேரம் செலவு பண்ணி நாலேஜை வளர்த்துக்கிங்க. இந்த காலேஜ் சேர்மனா என்னோட வேண்டுகோள் இதுதான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும் என் பேரு குடும்பம். ஆனா எனக்கு குடும்பமே இல்லை. சாரி ஸ்டூடெண்ட்ஸ். அதனாலதான் கூட்டு குடும்பமா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே மார்க்ஸ் அதிகமா போட்டு என்கரேஜ் பண்ணுவேன். ஓகே, கெட் ரெடி. பவானி சார், உங்க ஃபேமிலில எவ்வளவு பேர் இருக்காங்க? சார் எனக்கு ஃபேமிலி கிடையாது, நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். 10 மார்க் மைனஸ். சார் 20 மார்க் மைனஸ். அமைதியா உட்காரு. அப்போ சார் வரேன் உன் பக்கம் தான் வரேன். சார் பாவனி பேச்சுலர் தானே? சார் இல்ல சார், எனக்கும் ஃபேமிலிலாம் இருக்கு. இருக்கா? அம்மா அப்பா இருப்பாங்க, அக்கா தங்கச்சி, நேச்சுரல், தம்பி அண்ணன், ஃபுல் ஃபேமிலி கம்ப்ளீட்டட். 20 மார்க்ஸ் வந்துருச்சு. இவ்வளவு சொன்னதுக்கு 20 மார்க் போட்டா சார்? எனக்கு இன்னும் ஃபேமிலி இருக்கு. அப்படியா? கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். அச்சச்சோ. கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர். சூப்பர். அதாவது அம்மாவுடைய அம்மா, அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய அம்மா, அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, தாத்தாவுடைய தாத்தா. ஆமா சார், பெரிய ஃபேமிலி. பெரிய ஃபேமிலி சார். 45 மார்க் வந்துருச்சு சார். இன்னும் பெரிய ஃபேமிலி சார் எங்களுது. இன்னும் இருக்காங்களா? எங்க வீட்டு பக்கத்து அம்மா, எதிர் வீட்டுல எங்க அப்பா, அதுக்கு பக்கத்துல சித்தப்பா, மேல் வீட்டுல சித்தி, கீழ் வீட்டுல தங்கச்சி, அதுக்கப்புறம் ஒண்ணு வீட்ட. நிறுத்து. இது உறவு இல்ல, அநியாய உறவு. உனக்கு 45 மார்க் கட்டை. இந்த செமஸ்டர்ல நீ ஜஸ்ட் பாஸ். சார், நம்மை கண்டு ஊரின் கண்கள் பட்டதா. சார் வெளியே போ. எதுக்கு சார்? உனக்காக தானே உலகம் பிறந்திருக்குன்னு சொன்னேன். வெளியே போ. தேங்க் யூ சார். கெட் அவுட். கண்ணம்மா கண்ணம்மா, நம்ம மொட்டை மாடிக்கு போலாமா? 0 மார்க்ஸ். உட்காரி. மாஸ்டர் மாஸ்டர் என்ன வேணும்? இந்த விளங்காத சட்னியை செய்யாதுன்னு எத்தனை வாட்டியுமோ உங்ககிட்ட சொல்றது? ஒன்ன கூட தான் படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். படிக்கிறியா என்ன? ஏன்பா படிப்புக்கும் டிஃபனுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்கிற அளவு சம்பந்தம் இருக்கு. நீ உன் லைஃப் ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கடா. அப்பா சாப்பிடும்போது கூட திட்டுறீங்களே அவனை. விடுங்க, கொஞ்சம் நிம்மதியா அவன் சாப்பிட்டோம். நீ சாப்பிடுப்பா. கையில பைக்க பிடிச்சிட்டு போனா மட்டும் பத்தாது. அந்த கையில நீ புக்ஸ் எடுத்துட்டு போனா கூட நீ ஒவ்வொரு வருஷமும் பாஸ் ஆயிடுவ. எனக்கு காலையிலேயே கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கே. ஹாய் அங்கிள். இங்க பாரு, நீ 10th இருக்கிறப்போ இந்த பொண்ணு 7th. இப்போ சேம், 2 பேரும் இன்ஜினியரிங். இந்த நேரம் பார்த்தா வருவ. என்னாச்சு? மறுபடியும் திட்டா? இது மாமூலா நடக்கிறதானே. இவன் திட்டு வாங்கி முடிக்கிறதுக்குள்ள நீ இந்த அடைய சாப்பிடு. அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி, வரும்போதே நான் முடிச்சிட்டு தான் வந்தேன். எது திட்டு? இல்ல, டிஃபன். நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது, யாருக்கிட்டையும் திட்டு வாங்க மாட்டேன். உன்னை திட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல, அதனாலதான் எவனும் திட்ட மாட்டேங்கிறாங்க. ஏண்டா அடை வைக்கவா? இல்ல போதுமா. கொடுக்காதீங்க ஆண்டி, இவனுக்கு திட்டு தான் டிஃபன். மவள நான் ஏற்கனவே திட்டு வாங்கிட்டு இருக்கேன், நீ வெந்த புண்ணு வெளியே பச்சரா இறி வர உனக்கு. மவள கொல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. எப்பா நாராயணா, கிருஷ்ணா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பாடியும் உனக்கு என் வாய்ஸ் கேட்கலன்னு நினைக்கிறேன். என் குடும்பத்தை எனக்கு கூட. நீ தரிசனம் கொடுக்க போறியா இல்ல நான் செத்து உனக்கு தரிசனம் தரவா? இங்க பாரு, இதோ வந்துட்டே இருக்கேன். பக்தா நில், நான் வந்து விட்டேன். நீ மரித்து என்னை செல்லில் வைக்கலாம் என்று பார்க்கிறாயா? யாரா நீ? ஏதோ டிராமா கம்பெனில இருந்து ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நீ கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கியா? நான் டிராமா கிருஷ்ணன் அல்ல, பாமா கிருஷ்ணன், அந்த பரமாத்மன். என்ன ஜோக்கா? இந்த ஜோக்க Facebook ட்விட்டர்ல எல்லாம் போட்டனா ஜனங்க பார்த்து சிரிப்பாங்க. பக்தா,
உனது கோரிக்கையை நான் நிறைவேற்றிவிட்டு செல்கிறேன். நீயா? நீ என் கோரிக்கை என்ன நிறைவேற்றுறது? உண்மையான கிருஷ்ணன் எப்படி இருப்பார் தெரியுமா? அதோ அவருதான் கிருஷ்ணன்னா அவருதான். చంపెడివాడవు నీవా చంపబడెడివారు వారా చేసెడివాడను నేనే చేయించెడివాడనే. தி கிரேட் எல்டிஆர். அண்ணா வணக்கண்ணா. கிருஷ்ணன்னா அவருதான் உலக ஞானி, நடிப்பு பிதாமகன் டாக்டர் என்.டி. ராமாராவ். கிருஷ்ணன் தவறு பக்தா, அது வேஷம். அப்ப நீ மோசம், ஃப்ராடு, திருட்டு கிருஷ்ணன். தலையில ரோல்டு கோல்டு கிரீடா போட்டுக்கிட்டு கையில நீட்டு புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு இருந்தா நீ கிருஷ்ணன் ஆயிடுவியா? இரு, உன் வேஷத்தை கலைக்கிறேன். நீ யாருன்னு போலீஸ் டிசைட் பண்ணுவாங்க. இரு. ஹலோ, ஃபயர் ஸ்டேஷன். சாரி போலீஸ் ஸ்டேஷன். கிருஷ்ணா, சரணம் கிருஷ்ணா, என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா. பக்தா, உனது கோரிக்கை என்ன? என் பேரு குடும்பம், ஆனா எனக்கு குடும்பமே இல்ல. நல்ல குடும்பம், கௌரவமான குடும்பம், ஒரே குடும்பம், கூட்டு குடும்பம். சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு குடும்ப ஆசை வந்துருச்சு கிருஷ்ணா. எனக்கு அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, பாட்டி, பூட்டி, கிருஷ்ணா எல்லாமே எனக்கு வேணும் கிருஷ்ணா. எல்லாம் கொடு, தயவு செஞ்சு என் குடும்பத்தை கொடு கிருஷ்ணா. பூமியில் பிறந்தவர்களுக்கு மரணம் தப்பாது, இதுதான் படைப்பின் தர்மம். அப்போ மரணித்தவர்களுக்கு ஜென்மம் தப்பாதுன்னு நீ தானே சொன்ன கிருஷ்ணா. ஐயோ, என்னையே கன்ஃபியூஸ் செய்யாதே பக்தா. செத்தவங்க எல்லாரையும் பூமி கொண்டு வந்த அப்புறம் உனக்கே இடம் இல்லாம போயிட பாத்துக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்பாவோட அன்பு, தாத்தாவோட பாசம், பூட்டனோட நேசம், இது எல்லாமே எனக்கு வேணும் கிருஷ்ணா. அவங்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சா அவங்க எல்லாரையும் அப்படியே அரவணைச்சுக்கணும்னு இருக்கு கிருஷ்ணா. வேணா பக்தா, அவ்வளோ பேரு வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்க, உன் நிம்மதியே போயிடும். பரவாயில்லையா சொல்லு? நிம்மதியே ஏதோ, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. என் விருப்பத்தை நிறைவேற்றுவியா இல்லையா? இல்லைன்னா இந்த கத்தி எடுத்து நான் குத்திட்டு அப்படியே செத்து போயிடுவேன். பாப்பா, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். சரி விடு, உனது கர்மம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அனுபவி. ததாஸ்து. தன்யமானேன் சுவாமி. முக்குத்தா, முராரி, நாராயணா, கோவிந்தா. மாயமாட்டியா கிருஷ்ணா? ஏய் ஜெகன், 4 பீர். எப்பா அப்பு, கடனெல்லாம் இல்லப்பா. நீ இப்படி சொல்றது தப்பு இல்ல. நம்ம நாட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? அதை யாரும் கேட்க மாட்டீங்க. இந்த 4 பீரை தான் கேட்பீங்க. அப்பப்பா சரிடா, மூடிக்க. கிடைச்சிட்டா. டேவ் கேசக். ஓகே. டேவ் அவுட் ஆஃப் சர்வீஸ். பழைய கடனை கொடுக்கிற வரைக்கும் புது கடன் கிடையாது. ஃபுல். மை நேம் இஸ் அப்பு. திஸ் இஸ் தப்பு. எனக்கு இன்னொரு ஏடிஎம் இருக்கு. ஏடிஎம்ல 2000 rupees இல்லையா? ஃபுல்லாவே 500 rupeesா வருது. ஓ மூஞ்சிக்கு இது போதும். Thank you for appreciation. ஜெகன், cash and carry. Give me a 5 beers. ஏண்டா சைடு டிஷ் ஏதா சொல்றியா? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. நாளைக்கு நம்ம செமஸ்டர் ரிசல்ட். ஆமால, அதுக்காக தான்டா பீர் சொல்லிருக்கான். டேக் இட். கரெக்ட். டேய், நீ ஏன் சிங்கிள் டிஜிட் தான்? இப்போ இவங்கள வேற நீ கெடுக்கறியாடா? ஏய், லைஃபுக்கு எஜுகேஷனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ கூலா இருமச்சான் அவன் இருக்கான். முஸ்தபா, முஸ்தபா. சீக்கிரம் வாடா, பாட்டு பாடிக்கிட்டு. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அண்ணா ஓபன் பண்ணட்டமாண்ணா? ஏண்டா ஓபன் பண்ணாம குடிக்க முடியுமா? ஓபன் பண்றா. ஓ, ஏய் சில்லுன்னு இருக்கா? போட்டனா? நில்லு. ஆமா, எல்லா பேரும் இந்த மாதிரி காதுல பேன் வச்சு சுத்துறீங்களா? என்ன அர்த்தம் அது? படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம பெத்தவங்க காதுல பூ சுத்திட்டு அலைஞ்சேன். அதனாலதான் இப்ப காதுல பெண்ணை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். அப்படி என்ன படிச்சிருக்க நீ? 10வது. பெர்ஃபெக்ட் ஜாப் நீ படிச்சதுக்கு. போயா, சில்லறை கொண்டு வா. இவன் படிப்புக்கும் இவன் பண்ற வேலைக்கும் சம்பந்தம் இருக்கு. அவ்வளோ ஏண்டா? பக்கத்து வீட்டு ஷாம் படிச்சது எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி, ஆனா பாத்துட்டு இருக்கிறது கண்டக்டர் ஜாப். நம்ம கிட்டோட கசின் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆனா பில் கலெக்டர். படிப்புக்கும் வேலைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்புறம் எதுக்குடா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண? என் டாடி தொலை தாங்க முடியல, அதனால ஜாயின் பண்ணேன். அப்ப நீ லைஃப்ல என்னதான் பண்ண போற? பிசினஸ். நம்ம பிக் பாஸ்ல அழுகுற மாதிரி ஏன்டா இப்படி அழுகுற? சுப்பராவ் சார் செத்து போயிட்டாரு. அவர் மேல அவ்வளவு மரியாதையாடா உனக்கு? என்னது மரியாதையா? நம்ம காலேஜ்ல கடன் கொடுக்கிற ஒரே ஆள் அவர்தான். சைலன்ஸ். குட் மார்னிங் சார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு செமஸ்டர் மார்க்க சொல்ல போறேன்.
சித்ரா 90%. அப்ப டபுள் பார்ட்டி தான். Good, class topper. Keep it up. Thank you, sir. Honey, you got 75. Thank you, sir. Mr. Nani, as usual. இவனுக்கு எவ்வளவு இருக்கும்? கேட்கறதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா திரும்ப திரும்ப சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. உன்னோட மார்க் 9. இந்தியாவில் சாதிச்ச பல பேரோட நம்பர் 9 தான் சார். சச்சின் டெண்டுல்கர் அவருக்கும் 9 தான். தி கிரேட் சூப்பர் ஸ்டார் அவருக்கும் 9 தான் லக்கி நம்பர். அதுக்கு தான் ஏன் லக்கி நம்பரும் 9 தான். இங்க பாரு, உனக்கு கிடைச்ச மார்க்குக்கு இந்த காலேஜில் உனக்கு சீட் கிடைக்கிறது இம்பாசிபிள். ஆனா உங்க அப்பா மேல இருக்கிற மரியாதையால உனக்கு இந்த காலேஜில் சீட் கொடுத்திருக்கேன். ஆனா நீ என்ன செய்யற? வித்யா ததாது வினயம். படிப்பு பணிவை கொடுக்கும். வினயா ததாது பாத்திரதாம். பணிவுங்கிறது மனுஷனுக்கு ஆளுமையை கத்துக் கொடுக்கும். நாட்டோட முதுகெலும்பு விவசாயிகள்னா டெவலப்மெண்டோட முதுகெலும்பு உங்கள மாதிரி இளைஞர்கள் தான். உங்கள மாதிரி இளைஞர்களால தான் நாட்டோட வளர்ச்சி சாத்தியப்படும். டோன்ட் வேஸ்ட் யுவர் ப்ரீஷியஸ் டைம். கோ அஹெட். தேங்க் யூ சார். நானி, லைஃப்ல கொஞ்சமாவது நீ சீரியஸா இருடா. சீரியஸாவே கேக்குறேன். உனக்கும் எனக்கு என்ன டிஃபரன்ஸ்? எனக்கு 9 மார்க், உனக்கு 90 மார்க். பக்கத்துல ஒரே ஒரு 0. 0க்கு வேல்யூ கிடையாதுமா. நீ இதே மேட்டர் உங்க அப்பா கிட்ட சொல்லுவியாமா? நான் மட்டும் இல்லம்மா, உனக்கு கிடைச்ச மார்க் பத்தி கூட என் வீட்ல வந்து சொல்லிடாத. பயத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. பயமா? எனக்கா? நெவர். உங்க அப்பா தான் ஃபோன் பண்றாரு. பயம் இல்லன்னு சொன்னல. ஏய் ப்ளீஸ் டி தயவு செஞ்சு நான் எடுத்த மார்க்க வீட்ல எங்க அப்பா கிட்ட போட்டு குடுத்துறாதே. நீ இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன இதே மாதிரி போய் சொல்ல வைக்க போற? ஃப்ரெண்டுமா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீ செஞ்சுதாமா ஆகணும். வா போலாம். யாரே? அப்பா. ஓ மை சன். டாடி. யாரு? உன் அம்மா ஸ்ரீ மகாலட்சுமிடா. மம்மி. ஏல ஏல ஏல, நான் பெத்த மகனே, நீ இவ்வளோண்டா இருந்த, எவ்வளவு வசந்துட்டான் பாரு. ஃபாதர், இது என்ன பாஷை? உங்க அம்மா திருநெல்வேலி இல்லையாடா? அதான் வெளுத்து வாங்குறா. நான் சின்ன வயசுல பார்த்தல, அதான் ஞாபகமே இல்ல. அப்பா அம்மா வாங்க, உள்ள வாங்க வாங்க. அதனால தானே செத்தவங்க உயிரோட சந்தோஷம். உட்காருங்க டாடி, நீங்க இப்படி உட்காருங்க. உட்காருங்க. நான் கொடுத்து வச்சவன். ஆமால, நான் அப்ப ஊறுகாய் ஜாடியில போட்டு வைப்பல இருக்கால. ஜாடி இருக்கு, ஆனா ஊறுகாய் இல்ல. இவ்வளவு வருஷம் ஐயோ நீங்க மறக்கவே இல்ல. அதே ஜாடியில ஊறுகாய் போட்டுருவோம். அம்மா, என் கடவுளே, என் மகனுக்கு என் மேல எவ்வளவு பாசம். பரமாத்மா கிருஷ்ணா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். அப்பா மம்மி. அம்மா, டிஃபன் என்னமா செஞ்சிருக்க? டேய் நானி, உனக்காக நல்லா சூடா ஒரு 9 இட்லி ஊத்தி வச்சிருக்கேன், சாப்பிடு. உண்மைதா? ஏதோ சரியில்லையே. அம்மா, கௌரி சித்தி கால் பண்ணாங்களா? எங்கடா, 9 நாள் ஆச்சு உன் சித்தி கிட்ட பேசி. Something is wrong. ஒவ்வொரு மாசமும் கரண்ட் பில்லு 6000 தான் வரும். இந்த மாசம் மட்டும் என்ன 9000 வந்திருக்கு? நானி, 9 நாளுக்கு அப்புறம் நாம திருப்பதிக்கு போக போறோம். 9 டிக்கெட் புக் பண்ணு. 9 எதுக்குப்பா? நம்ம ஃபேமிலி, என் ஃப்ரெண்டு ஃபேமிலி, மித்ராவோட ஃபேமிலியை சேர்த்து 9 பேர். புரிஞ்சுதா? 9 பேர். இந்த 9ல என்ன இருக்குன்னு என்ன டார்கெட் நானி, பண்றீங்க? 9 வாட்டி கால் பண்ண உனக்கு. ஏன்டா எடுக்கல? என்ன ஆச்சு? பண்ணதே 1 டைம் தான். அதுக்கு 9ன்னு சொல்ற. உங்க மார்க் அப்பா கிட்ட சொல்லிட்டேடி? ஆமா. வேண்டான்னு சொன்னல. என் மார்க்க சொல்லும்போது உன் மார்க்கையும் கேட்டாரு. ஓடி ராட்சசி. ஆமாண்டா, அவ ராட்சசி தான். அதனாலதான் 100க்கு 90 மார்க் வாங்கியிருக்கா. நீ நவகிரகத்துல ஒருத்தர்ல, அதான் 9 மார்க் வாங்கியிருக்க. நான் மட்டும் என்ன பண்றது? கஷ்டப்பட்டு எழுதணும். கஷ்டப்பட்டு எழுதின மார்க் வராதுப்பா. இஷ்டப்பட்டு படிக்கணும், இஷ்டப்பட்டு எழுதணும். அப்பதான் மார்க் வரும். டேய், நீ அந்த பொண்ணை பார்த்து வெக்கப்படணும். மா, நெக்ஸ்ட் டைம் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிருவேன்னு சொல்லுங்கம்மா. ஆஹாஹாஹா, நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனா திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறேன். நான் பாஸ் ஆனா நீங்க எதுக்கு இப்போ மொட்டை போடணும்? மொட்டை அப்பாக்கு இல்லப்பா, உனக்கு. மொட்டையா? என்னாலாம் போட முடியாது. டேய், உன் லைஃப் ஸ்டைல மட்டும் மாத்திக்கலன்னு சொன்னா உன் ஹேர் ஸ்டைலையே மாத்திடுவான். ஜாக்கிரதையா இருந்துக்க.
எதுக்குடி சிரிக்கிற? ஃபியூச்சர் மொட்டை, நீ மொட்டை போட்ட உடனே உன் கூட செல்ஃபி எடுக்கணும்டா. செல்ஃபி எல்லாம் ஓகே, ஆனா மொட்டை உனக்கு தான். ஹாய். யார் நீ? ஓவரா பண்ணாதடா. சின்ன வந்து போ. ஆண்டி ஆண்டி. என்னடா நானி நீ என்ன ஊர்கா போட்டு வையின்னு சொல்லி 4 நாள் ஆச்சு. இப்ப வாடா வருவேன். உங்களை பார்க்க வந்தா ஒரு துரோகியும் சேர்த்து பார்க்கணுமே. அதெல்லாம் சரி, இவளை வச்சு எப்படி ஆண்டி சமாளிக்கிறீங்க? வாயை திறந்தாலே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், ஓவர் சிஸ்டமேட்டிக். என்னடி மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? நான்லாம் ஒன்னும் இவன் கூட சண்டை போடல. இவனுக்கு எவ்வளவு மார்க் வந்திருக்குன்னு நீ அவன் கிட்ட கேளு. என் செம் மார்க்க வீட்டுல போய் போட்டு கொடுத்துட்டா. என் அம்மாவும் அப்பாவும் ஒரே கிளாஸ். அறிவில்லையடி உனக்கு? எதுக்கு இவங்க வீட்டுல போய் சொன்ன? அம்மா நீ வாய மூடுறியா? இதுக்கு தேவலாம இங்க வந்து பாத்துக்கிற. அடி அங்கிள் கிட்ட நான் சொன்னதை நீ வந்து பாத்தியா? அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உண்மையை சொல்லலனா மட்டும் அங்கிளுக்கு உண்மை தெரியாதா? தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்கும். அங்கிள் மார்க் லிஸ்ட பாத்துட்டு தான் என்கிட்ட கேட்டாரு. அவரு கேட்க மாட்டாரு. ஏன் சொல்லுங்க? எதுக்குடி இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அது இல்லடா, உங்களை மாதிரி சண்டை போடுறவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சண்டை போடுவீங்க, நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துக்குவீங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தரே இருக்க மாட்டீங்க. டே நாணி, உன்னை கேட்கட்டுமா? சொல்லுங்க ஆண்டி. உங்க 2 பேருக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அம்மா கல்யாணமா? இவளையா? இவளையா? என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? ஆக்சுவலா எங்க 2 பேருக்கும் அப்படி எண்ணமே கிடையாது. என்னது? உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் இல்லையா? ஆண்டி, அவனா எனக்கு உயிர், நான் அவளுக்கு உயிர். பட் எங்க 2 பேருக்கு இடையில இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஏன் ஆண்டி, எங்க 2 பேருக்கு இடையில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாதா என்ன? ஆண்டி, காதலிக்கிறவங்களுக்கு காதல் கல்யாணத்துல எண்ட் ஆயிடும். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எண்டே கிடையாது. only death can bring a full stop between our friendship. தயவு செஞ்சு எங்க 2 பேரும் லைஃப் லாங் இப்படியே இருக்க விடுங்க. ஆமாமா, we are best friends. I'm sorry நானி, நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டா அவங்களுக்குள்ள காதல் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன். ஐம் சாரி. நீங்க எப்பவுமே டூ ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். நிஜமா தாண்டா, நீங்க எப்பவுமே இப்படியே இருக்கணும். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்ஸ் ஆண்டி. ஏய் பிரெயின்லெஸ், பார்க்க மாட்டியா சிக்னலை? இன்னைக்கு நம்ம ட்ரிபிள்ஸ்ல வேற வந்திருக்கோம், புரியுதா? வாயை மூடுறியா? போலீஸ். ஏய் முன்னாடி பாரு, சிக்னல் போட்டுச்சு. வண்டி ஏடு. என்ன ஏன் பாக்குற? போ. ஏய் ஸ்டாப் 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 ஸ்டாப். என்னடி? ஆக்சுவலி அந்த பொண்ணு ஸ்கூட்டில ஏறி போகும்போது டர்ன் 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 அப்படின்னு தானே சொன்னா. அப்ப அந்த பொண்ணு திரும்பி பார்த்தது இல்ல. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுடி. அங்கே பார். பாய். ஒன் டைம் திரும்படி. டர்ன் டர்ன். சூப்பர், நல்ல ஒரு கற்பனை. ஜோடி இல்ல? ஏய் மெண்டல்,
உசுல மணி இப்போ உயிரோட இல்லடா இருந்தா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஓகே சொல்லணுமே. ஏன்பா மணிரத்ன படத்துல வர ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்மால் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஹனி நம்ம நானியோட லவ் செலிப்ரேட் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். அப்போ ஒரு 5000 ரூபாய் கடன் கொடு. டேய் அப்பு, உனக்கு கடன் வாங்குறத தவிர வேற வேலையே கிடையாதடா. அசலுக்கு பதிலா இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா கட்டிட்டு இருக்க. அசல் எப்படா வரும்? ஆக்சுவலா அசல்லாம் சேர்த்து எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. அப்புறம் அசல் உனக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு சொல்ற. 2000. அவ்வளவுதானா? அது அசல் இல்லப்பா, ஒன்லி இன்ட்ரெஸ்ட். வாழ்க்கையில இனி கடன் வாங்கவே மாட்டேன். உன்னை எப்படி நம்புறது? இவ மேல சத்தியம். ஐயோ வேணாம், இரு கொடுக்குறேன். இரு. போடி சிங்கு சிக்கு சிங்கு. டேய் அந்த பக்கம் எங்கடா போயிட்டு இருக்க? பரதேசி எந்த பக்கம் போறதுனே தெரியல. வரேன், பாய். Cheers. அந்த பொண்ணு தேவதை மாதிரி இருந்தாடா. லவ் ஒன் சைடு லவ். அந்த பொண்ணு மட்டும் ஓகேன்னு சொல்லிடுச்சுனா? 2 சைடு லவ். முடியாதுன்னு சொல்லிட்டா? சூசைட் லவ். ஓவர் ஆக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்றா. ரொம்ப ஓவரா போகுது. டிராஃபிக்ல மிஸ் பண்ணவள எங்க பாப்ப? ஒவ்வொரு அரிசியில அதை சாப்பிட்றவங்களோட பேர் எழுதியிருக்க. ஒவ்வொரு பேர் துளியில அதை குடிக்கிறவங்களோட பேர் எழுதியிருக்க. ஒவ்வொருத்தரோட இதயத்திலையும் அவங்க லவ்வரோட பேர் இருக்கும். வா 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 வா. ஏய் சு. பாட புத்தகத்தை பார்த்தா ஒரு வார்த்தை உன் வாயில வருமாடா? ஆனா பீர் போட்டா மட்டும் தானா அருவி மாதிரி கொட்டுது வார்த்தை. அடடடடா. என்னோட லவ் ஃபீலிங்க முடியல பாக்க. ஆண்டி என்னது? அங்கிள் ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்காரு? அப்ப அவன் நிலைமை என்ன ஆகும் பாரு. பாவம், அவன் செல்ல பையன் வேற. சாபம் ஏன் புருஷன். ஆண்டி தேங்காய் சட்னி பண்றீங்களா? இந்த டென்ஷன்ல அது ரொம்ப முக்கியம். நான் தான் சொல்றேன்ல. டேய் நீ எங்க இருந்து வரன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ எங்க இருந்து வரன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேர் குடிச்ச? வீரா கோயிலுக்கு போயிட்டு வரப்பா. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றவன் இப்படி தள்ளாட மாட்டான். குடிச்சிட்டு வரவன் தான் உளருவான். கையில என்னடா கொட்டாங்கச்சி வச்சிருக்க? உன்னோட ஃபியூச்சரா? இவளோட ஃபியூச்சர். ஏமா அவன் நெத்தியில விபூதியை நல்லா பூசிருக்க. ஆனா உன் கையில இருக்கிற விபூதிய தொடைக்க மறந்துட்டியே. நானி, நீ பீர் குடிச்சிட்டு வந்ததுல எனக்கு வருத்தம் இல்லடா. நீ கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணி பார்ட்டி கொடுத்து அப்போ நீ குடிச்சிட்டு வந்திருந்தனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இங்க பாரு மித்ரா, நீதான் இவனை ரொம்ப கெடுத்து வச்சிருக்க. தப்ப கவர் பண்ற. கவர் பண்றதை விட கிளவர் பண்ணிவிட, அப்போ சந்தோஷப்படுவேன். உன்னை கவர் பண்ண போய் அங்கிள் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. Nobody can change you. What? Good night. Better for taste. எங்க அப்பா திட்டினதுல இருந்து மூட் ஆஃபாவே இருக்கு. பின்ன 9 மார்க் எடுத்தா திட்டாம வேற என்ன பண்ணுவாரு? அதான் படிப்பே ஏற மாட்டேங்குதே. அது எப்படி ஏறும்? அதான் கண்ணு முன்னாடி புதுசா வேற ஏதோ வருதே. என்ன ஏதோ இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கு. நான் டைரக்டாவே பேசுறேன். அனி சொன்னால? யாரா அந்த பொண்ணு? அன்னைக்கு ஒரு நாள் டிராஃபிக்ல பார்த்தேன். டாபிக்கை விடு. நீ அந்த பொண்ணை விடு, நானும் டாபிக்கை விடுறேன். விடுறதுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும்ல. அன்னைக்கு ஒன் டைம் தான் பார்த்தேன். அந்த பொண்ணு தான் எது பாரு. என்னடா பண்ற? எங்க போற? ராங் ரூட்ல ஏன்டா போற? ஐயோ, எங்கயாவது இடிச்சு கீழே விழ போறோம். டேய், போலீஸ் பாத்துற போறாங்க. Go, go, go. எஸ், அந்த பொண்ணு கூட நம்ம காலேஜ் தான். நியூ அட்மிஷன் போல இருக்கு. ஒவ்வொருத்தரோட இதயத்திலையும் எழுத போட்டு இருக்கு. பிடிச்சவங்களோட பேருன்னு சும்மாவா சொன்னாங்க? நீ என்ன அவ்வளவு பைத்தியம்? எதுக்கு? நீ என்ன பண்ண நமக்கு புரிஞ்சுதா? நான் என்ன பண்ண? லவ் பண்றேன். மண்ணாங்கட்டி லவ். ராங் ரூட்ல, அதுவும் ஸ்பீடா வர வந்த.
எங்கயாவது இழிச்சு விழுந்து செத்து போயிருந்தா? இப்படி ஒரு அழகான பொண்ணுக்காக செத்து போன கூட பரவாயில்லடி. நீ சாவணும்னா சாவு, நான் செத்து போயிருந்தா அதான் என்னோட பயமே. டேய் டேக் இட் ஈஸி. சாரி. சரி பேசுனது போதும், வா கிளாஸ்க்கு போலாம். கிளாஸுக்கு நீ போ, எனக்கு சில வேலைகள் இருக்கு. போ. யாரே? அப்பா வாங்க, யாரோ இங்க வந்திருக்காங்க. மை டியர் சன், வரேன். எங்க அம்மாடா, எங்க அம்மாடா. ஐயோ தாத்தா வந்துட்டீங்களா? நான் சாகிறதுக்கு முன்னாடியே என் பேச்சு செத்து போயிடுச்சு. அதனால தான் நான் சைக்க பண்ணும்போது நீ அதை புரிஞ்சுக்க முடியாம போயிட்ட. டேய், அந்த பிச்சை பெருமாள் நம்ம நிலத்துல வேலி போட்டுட்டான். அந்த வேலியை எடுப்பியா மாட்டியா? எடுப்பேன்னு சொன்னா உள்ள வர, இல்ல உனக்கு சாபத்தை கொடுத்துட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். ஐயோ தாத்தா, முதல்ல உள்ள வாங்க, அப்புறமா நம்ம வேலையை பத்தி பேசிக்கலாம். வாங்க உள்ள வாங்க. இவன் மரியாதை தெரிஞ்சவனா இருக்கானே. வாங்க வாங்க தாத்தா, சந்தோஷம். என்னடா வாய் வந்து நிக்கிற? உள்ள போ. தாத்தா, பாட்டி, வாங்க வாங்க. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புடன் பேசும் தாத்தா பாட்டி. தாத்தா உட்காருங்க. பாட்டி நீங்க இங்க உட்காருங்க. என்னங்க, நாம செத்த பிறகு பிறந்த பையனா இவன்? அச்சாசல தாத்தா மாதிரியே இருக்காங்க. தாத்தாவும் கருப்பு, பேரனும் நல்ல கருப்பு. நீங்க எல்லாம் செக்கச்சவேன்னு இருக்கீங்க. தாத்தா, நீங்க பேசுற பாஷைக்கும் பாட்டி பேசுற பாஷைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதே. அத நான் சொல்றேன்டா. இவருக்கு தஞ்சாவூர் பக்கம், எனக்கு கோயம்புத்தூர் பக்கம். போன்ற தாத்தா ஒரு வேலை விஷயமா கோயம்புத்தூர் வந்தாருப்பா. அங்க என்ன பார்த்து தினமும் என்கிட்ட பேசி பேசி எங்க அப்பனையும் ஏமாத்தி என்ன இவரு கல்யாணம் பண்ணிட்டாரு. என்ன பார்த்து கண்ணடிச்சு என்ன மயக்கி அவ வலையில உள்ள வச்சிட்டா. இந்த வயசுல நம்ம கதையெல்லாம் என் பேரனுக்கு தேவையா? இந்த வயசுல இவன் கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நாம சொல்ல போறோம்? ஏண்டா மறுபடியும் எங்களுக்கு உயிர் கொண்டு இந்த வழங்காத வழியை கூட்டிட்டு வந்துட்டா? அஞ்சலியவோ சாவித்திரியவோ கேட்டுட்டாங்க. மறுபடியும் மேல போயிடுவேன். டேய் பேராடி, சொர்க்கத்துல இருந்து நடந்து வந்து கால் ரொம்ப வலிக்குதுடா. வந்து கொஞ்சம் அமுக்கி விடுடா. தாத்தா, இதை விட வேற என்ன வேலை? கிரீன் சிக்னல் மா, போ. நீங்களா? ஆமா, நான் தான். அன்னைக்கு நீங்க என் வண்டியில ஏறினீங்க, அதான் இன்னைக்கு நான் உங்க வண்டியில ஏறேன். ஹாய், ஐ அம் நானி. ஹாய், ஐ அம் அவந்திகா. நைஸ் மீட்டிங் யூ. அன்னைக்கு நாங்க ட்ரிபிள்ஸ்ல போனோம், அதான் உங்க பைக்ல வந்து ஏறினேன். சரி, நீங்களும் இந்த காலேஜ் தான்? ஆமா, இந்த காலேஜ் தான். ஓகே, லெட்ஸ் கோ. யா. These are my friends. Honey. Hi. Hi. Kittu. Hi. Hi. Hello. Appu. Karan bang call karasta. Hi. Iva Mitra. Hey, hi. Avantika. Let's go to the class. Yeah. கிளாஸுக்கு போறதுல ரொட்டீன், கேண்டீனுக்கு போறதாண்டா வெரைட்டி. இவங்க நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு என்னோட ட்ரீட். You treat, no? Yeah. Let's go right. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டச், எப்படியாவது எடுத்துடணும். இதை வச்சுக்கோங்க. தேங்க்யூ. என்ன வேணும்? அவந்திகா வந்து புக்கு இருக்கான்னு கேட்பா. அவ எந்த புக்கு கேட்டாலும் நீங்க இல்லைன்னு தான் சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் புக்கை இன்னும் திருப்பி கொடுக்கலன்னு சொல்லணும். ஓகே ஓகே. என்ன வேணுமா? சார், ஐ நீட் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் வேற ஆள் எடுத்துட்டு போயிட்டாங்க.
சார் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஆஹா அதுவும் இல்லம்மா, வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாரு. காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைச்சிட்டாங்க. செமஸ்டர் எக்ஸாம் கூட இப்ப வரப்போகுது. சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். ஹாய். ஹே நானி, எனக்கு தேவையான புக்ஸ் ரெண்டும் லைப்ரரியில கூட இல்ல. தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். அந்த புக் தானே, அது என்கிட்டே இருக்கே. கொண்டு வந்து தர எவ்வளவு நாள் வேணாலும் வச்சுக்கோ. அப்படியா? Thank you so much. போ ஜஸ்ட் சைட்சி. ஹாய் அமுதிகா. ஹாய். புக்ஸ். நேத்தே என்னோட ஃப்ரெண்ட் 2 புக்ஸையும் கொடுத்துட்டா. அப்படியா? எனிவே தேங்க்ஸ் நானி. எக்ஸாம் ரொம்ப பக்கத்துல வந்துட்டு இருக்கு. நான் சொல்றத ரொம்ப கவனமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்கணும். இந்த சாப்டரை நீங்க சரியா கேட்கலனா உங்க பர்சன்டேஜ் கம்மி ஆயிடும். சரி, இப்போ நாம சாப்டருக்குள்ள போகலாம். Thermodynamics applies to a wide variety of topics in science and சார் பண்ணி இந்த செக்ஷனுக்கு நான் மாறிடுறேன். பிராக்டிஸ் பண்ணுங்க. நோ பிரேக். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே சார் குட் மார்னிங் சார். ஏப்பா நானி, எல்லாரும் உன்னை 9 நானின்னு கூப்பிடுறாங்க. உன்னை 90 நானின்னு கூப்பிட ஆசை இல்லையா? சார் எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? என்னப்பா? என் குடும்பம் ரொம்ப பெருசு சார். எல்லாரும் நடந்தது மனசை விட்டு பேசி காலைல கொரட்டு விட்டு தூங்குறதுக்குள்ள மணி 12 ஆயிடுது சார். அப்புறம் எப்படி சார் படிக்க முடியும்? நான் வேற பி செக்ஷன், நல்ல லெக்சர்லாம் ஏ செக்ஷன்ல இருக்காங்க. நான் உங்க செக்ஷனுக்கு வந்துடுறேன் சார். கூட்டு குடும்பம்னு சொல்லி நீ என் மனசை நக்கிட்டப்பா. சார் தயவு செஞ்சு எப்படியாவது என்ன ஏ செக்ஷனுக்கு மாத்திருங்களேன். எதுக்குப்பா? பிகாஸ் அது நீங்க இருக்க செக்ஷன் சார். உங்களுக்காக தான். யூ மீன் மை செக்ஷன்? இந்தா இத புடி. ஓகே, பி செக்ஷன்ல இருந்து ஏ செக்ஷன், அவ்வளவுதானே? ஹலோ, நம்பர் 9 நானியே பி செக்ஷன்ல இருந்து ஏ செக்ஷனுக்கு மாத்திருங்க. ஓகே ஓகே சார், थैंक यू. அப்படியே ஏ செக்ஷன்ல இருக்கிற அவந்திகாவை பி செக்ஷனுக்கு மாத்திருங்க. ஓகே, நீ சொன்னது தானே செஞ்சேன். ப்ளீஸ் சார் வேணாம் கிட்ட சார். வச்சுக்காத. டேய், நானும் இந்த மாதிரி உன் வயசுல நிறைய செஞ்சுட்டு தாண்டா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த சேனல்ல இருந்து வந்து பாக்குறேன், இந்த சேனல்ல இருந்து வந்து பாக்குறேன். ஏய், என்கிட்ட வச்சே கூடாது. ஓகேவா? You know what is love? Love means loss of valuable education. Valuable education, that is love. Oh, classroom போ. போ. ஆனக்கு நான் சொதப்பிட்டானே. நான் குடும்பம்டா, என்கிட்ட நடக்காது. ஹலோ சொல்றா. அர்ஜென்ட்டா? என்னது வீக்கெண்டுக்கு பிளான் பண்றீங்களா? தோ வந்துடுறேன்டா. டேய் மாட்டிக்கிட்டா. ஃபோன் பண்ணது நான் தான். எங்க கிட்டே போய் சொல்றியா? உன் லவ் மேட்டர் என்ன ஆச்சு? ஏன்டி இதை தவிர்த்து வேற எதுவும் பேச மாட்டியா? பேச மாட்டேன். நான் இந்த விஷயத்தை பத்தி தான் பேசுவேன். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீ அவகிட்ட அப்படி சொல்ற? அவளுக்கு கூட பிடிக்கணும்ல. கான்சென்ட்ரேஷன் பண்ணா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க கிணத்துலயா? டேய் சும்மாடா. அந்த கான்சென்ட்ரேஷனை ஸ்டடீஸ்ல காட்டலாம்ல. ஆக்சுவலா இந்த காலத்து பொண்ணுங்க டேஸ்ட் வேற. சீப்பான ட்ரிக்ஸுக்கெல்லாம் மாட்ட மாட்டாங்க. ஃபுல் கிளாரிட்டியோட இருக்காங்க. அந்த சீனே இல்ல. மடக்கறவன் டேலண்ட பொறுத்துறாது. அப்பா, உன் டேலண்ட பத்தி தான் எனக்கு தெரியுமே. உன்னை இன்னைக்கு இல்ல, சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு வரேன். நீ என் ஃப்ரெண்டுடா. நீ அவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா இருந்தா என் லவ்வுக்கு நீயே சப்போர்ட் பண்ணலாமே. சாரி, லவ்ல மாட்டினா லைஃப் கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும். சரி ஓகேடி, இன்னையில இருந்து நான் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றேன். அப்பையும் பாரு, லவ்வ விட்டுறேன்னு உன் வாயில இருந்து வரலையே. சரி ரைட் விடு, லவ்வையே விட்டுறேன். எங்க ஹார்ட்ல கை வச்சு சொல்லு. ஹார்ட்ல கை வச்சு சொல்லவா? அவதான் ஆல்ரெடி இங்க லேண்ட் ஆயிட்டாலே. ச்சீ, இந்த ஜென்மத்துல நீ திருந்த மாட்ட. அம்பா, செமஸ்டர் எக்ஸாம் வேற பக்கத்துல வரப்போகுது. தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அந்த 2 சப்ஜெக்ட்லயுமே நான் ரொம்ப வீக். அந்த சப்ஜெக்ட்ல அந்த காலேஜ் லெக்சரர்ஸ் வீக். அதுக்காக தான் இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணேன். இங்கேயும் அதே ப்ராப்ளம். அந்த சப்ஜெக்ட் எவ்வளவு ஈஸி தெரியுமா? அதெல்லாம் நான் கிளாஸ் டாப்பர். ஏய், சொல்லி தரியா? யா. ஓ, தேங்க் யூ so much. நீ நாளையில இருந்து எங்க வீட்டுக்கு வரியா எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு? இல்ல உங்க வீடா இருந்தாலும் சரி. மாட்னடி. எதுக்கு சிரிக்கிற? இட்ஸ் நாட் a joke.
இட்ஸ் சீரியஸ். ஏய் அப்புறம் என்னடா நாளையில இருந்து காம்பினேஷன் அதான்டா கம்பைன் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்றேன். ஓ நாளைக்கு வேண்டாம், 2 நாள் கழிச்சு பாத்துக்கலாம். கம்பைன் ஸ்டடி சாண்டா, கம்பைன் ஸ்டடி. அந்த பொண்ணு விழுந்து விழுந்து படிச்சாலும் 30 மார்க் வாங்கிடுவா. ஆனா இவனோட சேர்ந்து படிச்சா அவன் நிச்சயம் 3 மார்க் தான் வாங்குவா. அதுக்கும் இவன் பீர் அடிச்சுட்டு சோகத்துல தான் இருக்க போறான். அவனை அப்புறமா கலாச்சிக்கலாம், முதல்ல அவனை யோசிக்க விடுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாளை கழிச்சு கம்பைன் ஸ்டடீஸ்ல அவன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிட போகுது. இந்த நாதாரி நம்ம கிட்ட சைட் அடிக்க தான் ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்குன்னு அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிட போகுது. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஆளு பத்ரி படம் விஜய் மாதிரி சரியா மாட்டிக்க போறான். டேய் நண்பா, பத்ரி படத்துல விஜயோட லவ் சக்சஸ்டா. ரொம்ப யோசிக்காதடா. நாளானையில இருந்து கமெண்ட் ஸ்டடீஸ்க்கு அவ வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. செத்தனி அது போதும் எனக்கு அவளை கரெக்ட் பண்றதுக்கு. அவகிட்ட நெருக்கமாக போறியோ இல்லையோ, ஆனா ஸ்டடீஸ்ல நெருக்கமாக போற, அது போதும் எனக்கு. ஓ தேங்க் யூ. இவகிட்ட இருந்து பாசிட்டிவ் திங்ஸ் கத்துக்கங்கடா. பாட்டி கொடுத்தா கத்துக்குறோம். டேய் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. நெகட்டிவ் திங்கிங் இருக்கவன் மாடி படிக்கட்டு கூட ஏற முடியாது. அதே பாசிட்டிவ் திங்கிங் இருக்கவன் பெரிய மலையா இருந்தாலும் பாஞ்சு பாஞ்சு ஈஸியா ஏறுவான்டா. ஓகே, நான் போய் கமெண்ட் ஸ்டடீஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும். பை பை. பை பை பை. மாடி படிங்கற மலங்கற என்னாச்சு இவனுக்கு? This moment will change his life. என்னடி அப்படி பாக்குற? அவன் இன்னும் சாப்பிட கூட இல்லைங்க. அவன் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு 2 மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கறான். காவேரி, எது எப்படி இருந்தாலும் கெட்டு போனவ திருந்திட்டான்னா அந்த சந்தோஷமே வேற. அவன் படிக்கட்டும், நீ டிஸ்டர்ப் பண்ணாத. வா. தெர்மோடைனமிக்ஸை நல்லா சொல்லி கொடுத்துட்டேன். இந்த செமஸ்டர்ல எல்லாருக்கும் நல்ல மார்க்ஸ் வந்துரும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஒரு நிமிஷம் சார். தெர்மோடைனமிக்ஸ்ல இந்த சாப்டர்ல ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். சார் என்னாச்சு சார்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா சேர்த்தே போயிருப்பேன். பாத்து மெதுவா கூட்டு போங்க. ஏமா முடியல. சீக்கிரம் நேரம் எனக்கு சங்கு ஊதிருப்பாங்களே. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. நல்ல டாக்டரா நல்ல ஆஸ்பத்திரிக்கு போங்கப்பா. ஸ்டூடண்ட்ஸ் உயிரோட இருந்தா நாளைக்கு வந்து பாருங்க. போங்க. ஏய் சாருக்கு என்னாச்சு? ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. என்ன ஆச்சா? எல்லாம் உன் ஃப்ரெண்ட் பண்ண வேலை தான். அவன் என்ன பண்ணா? இன்னைக்கு எல்லாருக்கு முன்னாடி காலேஜ்க்கு வந்துட்டான். அவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டா. நானிய பார்த்து சார் ஷாக் ஆயிட்டாரு. அது போதாதுன்னு டவுட் வேற கேட்டான். டவுட் கேட்ட உடனே அவர் தடுமாறிட்டாரு. மைல்டு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. இவன் டவுட் கேட்டதுக்கே மைல் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா பாஸ் ஆயிட்டா போய் சேர்ந்துற போல இருக்கேன். அவர் போய் சேர்ந்தா லீவ் கிடைக்குமே. அவன் போய் சேர்ட்டானா ஞாயிற்றுக்கிழமை போய் சேரக்கூடாது. டீ காஃபி. காஃபி. டாடி காஃபி. டாடியா? அம்மா எங்க? ஓ சாரி. இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சாப்டர் எதுக்கு? 5th இருந்து தானே? சரி, நான் படிச்சது ஃபர்ஸ்ட் சாப்டர் தானே. வாட்? பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தா மொத்த ஃபவுண்டேஷனும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு தான். ஸ்டார்ட் பண்ணலாமா? யா ஓகே. கடவுளே, இவளுக்கு மட்டும் என்ன பிடிச்ச லவ் செட் ஆயிடுச்சுன்னா நான் மலைக்கு நடந்தே வர முருகா. தோர்த்தம் பிடிச்சது. பேபி காஃபி ரெடி. டாடி, நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன்ல, இவன் தான் நானி, என்னோட கிளாஸ். ஹலோ அங்கிள். ஹலோ யங் மேன், கிளாஸ் டாப்பர். என் பொண்ணு உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பா. என் பொண்ணு 2-3 சப்ஜெக்ட்ல கொஞ்சம் வீக்கா இருக்காப்பா. அந்த சப்ஜெக்ட்ல இவளை கொஞ்சம் தேத்தி விடேன்ப்பா. அதான் என்னோட டென்ஷன். காஃபி எடுத்துக்க. ஹேபிட். நீ எடுத்துக்கமா. நான் அப்படியே ஜாகிங் போயிட்டு வந்துடுறேன். பை. ஓகே, கேரி ஆன். He still looks young. I didn't understand. Wow. இங்க பாரு வந்திகா, நான் ஒரு லெக்சரர் மாதிரி உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு வையேன், என்னோட எனர்ஜி லெவல் 0 ஆயிடும். சோ அப்படி ஆகிறதுனால நான் சொல்றது உனக்கு புரியாது. அதே எனர்ஜியை நான் உனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணனா நான் என்ன சொல்ல வரணும் அது உனக்கு கிளியரா புரியும். அதான் தெர்மோடைனமிக்ஸ்ன்றது.
இப்போவாது புரியுதா? கொஞ்சமா புரியுது. அவந்திகா, சப்போஸ் நீ ஒரு பையனை லவ் பண்றேன்னு வையேன், அந்த பையன் ஒரு கூலான கேரக்டர்னு வச்சுக்கோ. சூடுங்கிற காதலை உருவாக்குறதுக்கு எனர்ஜி தேவை. பார்வை மூலமாவோ, பேச்சு மூலமாவோ, செய்கை மூலமாவோ இல்ல தொடுதல் மூலமாவோ காதலை உருவாக்கணும். அதே மாதிரி தான் ஒரு கூல் மெட்டீரியலை ஹீட் ஆக்கிறதுக்கு பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிசிட்டி, சோலார் அண்ட் ஸ்டீம் இத்தனை வித எனர்ஜியால ஹீட் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ புரிஞ்சுதா? வாவ், சிம்பிளி சூப்பர். அவ்வளவுதான். லவ் கூட சப்ஜெக்ட் மாதிரி தான். சிலபஸை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும், அதுவே படிச்சா ஈஸியா இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? நல்லா புரியுது. அத உன் லாங்குவேஜ்ல சொல்லவா? ஒரு பொண்ணு கிட்ட இருக்கிற காதல்ங்கிறது கல்யாணத்துக்கு ஃப்ளோ மீன்ஸ் பொண்ணுக்கு பையனை பிடிக்கிறது மட்டும் இல்ல, அந்த பையனை அனலைஸ் பண்ணணும்ல. பரவாயில்லையே, பக்கத்துல வந்துட்ட. லவ்ல வாட்? ஸ்டடீஸ்ல. டேய் மவனே, பேராண்டி, கொள்ளு பேரா, எங்கடா போய் சொல்லுங்க? கொள்ளு தாத்தா. தாத்தா, இது உங்க அப்பா தானே? ஐயா, நான் செத்தப்ப கூட யாரும் இப்படி கூச்சல் போடலடா. இவ்வளவு கூச்சல் போடுறீங்க? மனசுலாயி சின்ன பையன், என் பேரன் குட்டி, என் கொள்ளு பேரன் குட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். குட்டி குட்டின்றாங்களே, இந்த குட்டி யாரு? குட்டி இல்லடா, பாட்டி, கொள்ளு பாட்டி. சந்தோஷம் சந்தோஷம். வாங்க 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 வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. கொள்ளு பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கொள்ளு தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமா கொள்ளு பாட்டி, உங்களுக்கோ கொள்ளு தாத்தாவுக்கோ லாங்குவேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க எப்படி மிக்ஸ் ஆனீங்க அத சொல்லுங்க. மிக்சிங்கா? நீங்களோட தாத்தா வார்மக்கலை கத்துக்க கேரளா வந்திருந்தாரு. அங்க உங்க தாத்தா மனசு ஏன் மனசு மிக்சிங் ஆயி எந்த கர்மம் கேட்டு அது சரி, இங்க மட்டும் இல்ல பாடுதான். தலையெழுத்து மாட்டிக்கிட்டேங்கிறதெல்லாம் பெரிய கணவனே கண் கண்ட தெய்வம். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? வாங்க 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 வாங்க, எப்படி இருக்கீங்க? பாத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நல்லா இருக்கீங்களா? கூட்டு குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். கிருஷ்ணா, உனக்கு ரொம்ப சந்தோஷம். என் குடும்பத்தை நீ திருப்பி கொடுத்துட்ட. குடும்பம் ஒரு கதம்பம், பல வண்ணம் பல வண்ணம், தினமும் அதிமயங்கும் பல எண்ணம் பல எண்ணம். ஐ லவ் மை தாத்தா. டேய், அந்த பொண்ணை பார்த்தா கடிச்சு சாப்பிடணும் போல இருக்குடா. செம்மையா இருக்காடா. ஆப்பிள் ஆப்பிள் அம்மா. டேய் கிளம்புடா. கட்டிப்பூடி கட்டிப்பூடி. ஆனா இச்சதுக்கு அப்புறம் எப்படி நினைச்ச? இடி எப்படியோ, ஆனா மொத்தம் கொடுத்தா நல்லா இருக்குண்டா. என்னடா ஹீரோ, வாளுன்னு ஒண்ணு எரியுதா? தாங்க முடியலையா? ஏய், அச்சிருவியாடா? டவுட்டா?
ஓகே டாடி பாய். எங்க போன நானி? பெண் வாங்க போனேன். கம் லெட்ஸ் கோ. இவ்வளவு மடக்கிறது கஷ்டம்தான். சார் ஆன்சர் ஷீட் இருக்கா? கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். வாயை மூடிட்டு எழுது. சார் அடிஷனல் ப்ளீஸ். இந்தா. Thank you. சார் அடிஷனல் ப்ளீஸ். என்னடா இது புது பழக்கமா இருக்கு? அவனுக்கு இதே அதிகம். சார் ஒன் மோர். இந்தா புடி. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒன் மோர். இதோ வர. இந்தாம்மா. சார் எழுது எழுது. சார் அடிஷனல். இது எல்லாத்தையும் வச்சுக்க. எழுது. சார் பேப்பர் ப்ளீஸ். பொம்பளை பொண்ணு கேக்குது, அவளுக்கு கொடுக்கணும். இந்தா இதுல எழுது. ஜோசப் சார் 62. தேங்க் யூ சார். கவிதா சார் உனக்கு 65. அவந்திகா சார் நீ இந்த காலேஜில் சேரும்போது வீக்குன்னு நினைச்ச. எல்லா சப்ஜெக்ட்லயும் உனக்கு 75% வந்திருக்கு. கங்க்ராட்ஸ். சில கற்பனைகளை தாண்டின அதிசயம் நடக்கும். அந்த மாதிரி அதிசயம் இன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம நானே 90% மார்க் வாங்கியிருக்கான். Thank you. 75% Nani, just because of you. All the credit goes to you. எப்பா உன்னை உஷார் பண்றதுக்குள்ள கொஞ்ச நாள் மூச்சு. அதுக்கு நான் டாக்டரை பார்த்துட்டு வந்தேன். 2D எக்கோ பார்க்க, ஆஞ்சியோகிராம் பார்க்க சொன்னார் அவரு. ஏன் ஆட்டுல ஏஞ்சலா அவந்திகா இருக்கும்போது ஆஞ்சியோகிராம் எப்படி பண்ணுவேன் மச்சான்? இவனுக்கு லைன்ல லவ் வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சு மச்சான். அவளோட டச்சா மச்சான் ஆனே லவ் சுச்சா சுச்சா சுச்சா. ஈஃபில் டவர் ஏறி போறேன்டா, பஞ்சி ஜம்பிங் குதிக்க போறேன்டா, ஆஸ்கார் வாங்க போறேன்டா, வாங்கி ஆட்டோகிராஃபும் போட போறேன்டா. கண்ணு ரெண்டும் கின்னஸ் புக்கில் போட வச்சது டச்சா. பேபி நானும் நோபல் பிரைஸையே கிளாப்ஸ் வாங்க வச்சதும் டச்சா மச்சா. அவளோட டச்சா பார்க்கும்போது புக்ஸ் எதுக்கு, பின்னாடி வந்த போது பிராக்டிகல்ஸ் எதுக்கு? வானத்துல நட்சத்திரம் பேப்பர்ல எழுத்தாகும் ஒன்னால். என் கூட பைக் சீட்டு பின்னால நீயும் கைய போட்டு வந்தாலக்கு. கலர் கலரா டிஸ்கோ லைட்ஸ் பப்புல தான் டான்ஸ் ஆட வச்சான். அவளோட லாங் டிரைவ் பென்ஸ்ல தான் பெங்களூரு போகத்தானே வச்சா. ஆட போட்ட சின்ன வெண்ணிலா எனக்காக கட்டி வைப்பா தாஜ்மஹாலா. ஒட்டாத மேக்னெட் ஸ்லிம் டைப் சேட்டலைட் ஊட்டியோட சாக்லேட் ஏறி போச்சு அவ தாட்டு மச்சா. அவளோட டச்சா மச்சா 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 மச்சா.
So I say I'm in love. Tell me, will you love? All I need is to get angel love. Feel me, baby, you're my angel love. கானா பீனா சோனா எல்லாம் கெடுத்தவளே இவன் கனவு லோகத்துக்கு அவ கிரீக்கு ராணியே 31st டிசம்பர் மிட் நைட்டு சவுண்ட் வெடிக்கும் போது வேர்ல்டு கப் இந்தியா ஆடும் போது கிரவுண்டில் போடும் லாஸ்ட் பால் டென்ஷன் ஜோதி லக்ஷ்மி ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்தா ஏறும் பல்ஸ் அது போல ஒன்ன பார்த்தா கர்ஃபியூ ஆன ஷாப்ஸ் போல உதட்ட பார்த்தா ஆகும் ஆப்ஸ் ஷட் டவுன் நீரில் நீந்தி வரும் கையை போலவே என் கூட ஆட வயல் தோலிலே ஒன்னா சேர்ந்து நீயும் நானும் தான் இந்த ஊரை சுத்தி போவோம் ஜாலியா அழகால என்ன கொன்னா சிரிப்பால என்ன தின்னானாத அப்பாவி போல தானி நாவ மச்சான் அம்மம்மா மச்சான் எனிதிங் கேன் பாசிபிள்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டடா. நான் எப்பயுமே பிராக்டிக்கலா இருக்கிறவ, நீ இமேஜினேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கவ. அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு நமக்குள்ள. ஆனா நீ இன்னைக்கு என்ன பண்ணிருக்க தெரியுமா? அப்படிப்பட்ட கற்பனையை கூட நீ உண்மையாக்கி நான் கற்பனையே பண்ணி பார்க்காத அளவுக்கு நீ மேல போயிட்டடா. இப்ப சொல்றேன்டா, நீ உடனே அவந்திகாவை ப்ரொபோஸ் பண்ணு. டெஃபினட்டா உன் லவ் வேண்டான்னு சொல்ல மாட்டா. தேங்க்ஸ் டே. எனக்கு இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீதான். நீ சொன்னா என் லவ் சக்சஸ் தான். ஐ லவ் யூ சொல்லிடுவா. நான் தான் சொல்றேன்லடா, அவளுக்கு உன் மேல நல்ல ஒப்பீனியன் இருக்கு. அதனால நீ யோசிக்கவே வேண்டாம், ப்ரொபோஸ் பண்ணிடு. அம்மா, இங்க குள்ளமா ஒரு குட்டியான வந்தது எங்க? ஏய், ஓ இங்க இருக்கியா? நான் எங்கெங்கயோ தேடுறேன். இந்தா பைக்கீஸ். பார்ட்டி குடுக்குற பாப்பா இன்னும் வரலையா? நாம முட்டாளுங்க சீக்கிரம் வந்து உட்கார்ந்துட்டோம். வந்து உட்காரு. பார்ட்டின்னு தான் நைட்ல இருந்து நான் எதுவுமே சாப்பிடல தெரியுமா? அது உன் தப்பு. ஆரே பி கல்லே புல்லேக்கா ஆட்டக்கா உட்கா புல்ல ஆரே பி தட்டை. ஹாய் ஹாய். வேர் இஸ் மித்ரா? அதோ வெளிய வந்துட்டா. ஹாய் ஹாய் ஹாய். வாவ். யா. என்ன சடனா ட்ரீட் எல்லாம் குடுக்குற? சர்ப்ரைஸ். ஐ மஸ்ட் ரியலி பி தேங்க்ஃபுல் டு நானி. எனக்கு இந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் வந்திருக்குன்னா அதுக்கு மொத்த காரணமும் நானி தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ. இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன? மேம் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா நம்ம ஆளை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கா. நம்ம ஆளு கவுத்திட்டானா? அவன் இன்னைக்கு இவ்ளோ ப்ரொபோஸ் பண்ணி அது ஓகே ஆயிடுச்சுன்னா அதை விட வேற என்ன இருக்கு? ஏய், எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை அவந்திகா ட்ரீட் கொடுக்கறதே அவனை ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் நினைக்கிறேன். ஓகே மேடம். யா யா. எனக்கும் அப்படிதானே தோணுது. கேட்றப்போதா? என்னடா உங்களுக்குள்ள என்னமோ பேசிக்கிறீங்க? சொன்னா நானும் கேட்பேன்ல. அது சரி, ட்ரீட் எதுக்கு குடுக்குற? நானே வந்துட்டோம், அப்புறமா சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். கேன் யூ ஆட் சம் டாப்பிங்ஸ்? எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த பொண்ணு தான் நம்ம ஆளு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகுது. வெயிட். அவந்திகா மனசுல என்ன இருக்குன்னு தெரியறதுக்குள்ள நாம ஒரு சின்ன கேம் ஆடலாமா? என்னடா அது? அவசரப்படாத சொல்றேன். எனக்கும். அதான் நம்ம ஃபைனல் இயர்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள நாளைக்கு மாப்பிள்ளை கேட்டுலாம் வந்துட்டாங்க. ரியலி? எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? இதுல என்ன ஷாக்கிங்காலாம் இல்ல. ஆனா நானே கல்யாணம் பண்ணிக்க போற எந்த பொண்ணா இருந்தாலும் ரொம்ப லக்கி. ஒரு விஷயத்துல நான் தான் அன்லக்கி. எதுக்கு? மித்ரா, இந்த ஜுவல்லரி ஆட்ல இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா பாரு. லைஃப்ல ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி ஆட்ல ஆக்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா என்னோட உட்பி அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. நானே வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா முன்னாடியே சொல்லிட்டேன். அது நெக்ஸ்ட் மந்தே என் மாமாவோட எனக்கு என்கேஜ்மெண்ட்.
பேராண்டி கைய கொஞ்சம் நீங்க விடுறா. பேராண்டி இங்க கொஞ்சம் வாடா. எனக்கு கொஞ்சம் நீ விடு. எவ்வளவு நேரம் தான் இந்த கிழவனுக்கே செஞ்சுட்டு இருக்க? நல்லா இருக்குடா. நீ நல்லா இருக்கணும்டா கண்ணு. பேராண்டி ஆளு கொஞ்சம் அமுக்கி விடு. ஏய் கிழவி போட்டு போட்டு அமுக்கி விட சொல்றியா? என்னாச்சுப்பா, ஏன் நிறுத்திட்ட? என்னங்க தூக்கிட்டானா? பேராண்டி டேய் என்ன மூஞ்சி தள்ளி போங்க. மறுபடியும் தூக்கிட்டியா? டேய் டேய் எழுந்துரு. என்னாச்சு கண்ணு? என்னாச்சு உனக்கு? எழுந்துரு. இந்தா எழுந்துரு கண்ணு. ஏனுங்க இவன் எப்படி இருக்கா? என்ன இவ கண்ணு என்னாச்சு காட்டுறா? ஏன் இப்படி இருக்க? எவ்வளவு அமைக்கி இருக்கேன் தெரியுமா? அப்பாடி கரெக்டான டயத்துக்கு தான் இவன் வரா. இவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரிஞ்சு போயிரும். டேய் நானி, மித்ரா வந்திருக்கா பாருடா. வெளியே போயிருக்குன்னு சொல்லிடுமா. என்னடா சொல்ற? மா சொல்லுனா சொல்லமா. ஹாய் ஆண்டி. ஹாய். நானே என்ன பண்றா ஆண்டி? நானே இல்லம்மா, வெளியே போயிருக்கான். டேய் நானி, என்னாச்சுடா உனக்கு? என்ன ஏன் அவகிட்ட போய் பொய் சொல்ற சொன்ன? உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது சண்டையா? டேய் நானி, ஏன்டா உன் ஃப்ரெண்ட்ஸே நீ மீட் பண்ண மாட்டேங்கிற? சரியா சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிற? அம்மா ப்ளீஸ் இத பத்தி பேசாதீங்க. அது இல்லடா. அம்மா ப்ளீஸ் பேசாதீங்கன்னு சொல்றல. அதான் மூடு சரியில்லைன்னு சொல்றல. ஹலோ அங்கிள். அம்மா மித்ரா, அவங்கிட்ட பேசினியாமா? அவன் வெளியே போயிருக்கான்னு ஆண்டி சொன்னாங்க. அப்படி சொல்லிருப்பாமா. நானே விஷயத்துல அவந்திகாவோட அபிப்பிராயம் என்னம்மா? அந்த பொண்ணுக்கு இவன் மேல விருப்பம் இல்லையா? அப்படி இல்ல அங்கிள். நானே ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவனை லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படியா? எதனால? நெக்ஸ்ட் மந்த் அவ மாமா கூட அவளுக்கு என்கேஜ்மெண்ட்னு அவளே சொன்னா. அவந்திகாவோட அப்பா கிட்ட நான் வேணா பேசி பார்க்கவா? அவ இஷ்டப்பட்டதுனால தான் இத ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அங்கிள். முன்னாடி இல்லாம படிக்காம தேவையில்லாம ஊரை சுத்தி எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அவன் திருந்தி அவனே அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவந்திகா வந்ததிலிருந்து அவன் தன்னோட வாழ்க்கையே மாத்திக்கிட்டான். அந்த பொண்ணு மட்டும் இவன் வாழ்க்கையில வந்தான்னா அவன் இன்னும் சந்தோஷமா இருப்பான். அவனை எங்களை விட நீதான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அந்த பொண்ணுது அரேஞ்சு மேரேஜ்னு சொன்னல்லம்மா. அம்மா மித்ரா, அவனை பத்தி உனக்கே நல்லா தெரியும். ஒரு தடவை யோசிச்சு பாருமா. அவனுக்காக நம்ம நானி என்னடா இப்படி ஆயிட்டான்? என் போனை கூட எடுக்க மாட்டேங்கிறான். நானே அவனை பார்த்து 4 நாள் ஆச்சு. ஃபோன் பண்ணா கட் பண்றான். அது மட்டும் இல்ல, நான் அவன் வீட்டுக்கு போனேன். அவன் வீட்ல இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லிட்டான். அப்ப நம்ம எல்லாரும் அவந்திகாவை போயிட்டு கன்வின்ஸ் பண்ணா பெட்டரா இருக்குமோ? அது எப்படிடா பண்ண முடியும்? ஆல்ரெடி மாமா கூட என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டா. நம்ம எந்த முகத்தை வச்சுட்டு கன்வின்ஸ் பண்ண முடியும்? நீ சொல்றதும் கரெக்ட் தான். சொல்லு மித்ரா. நானே ஏதாவது கால் பண்ணானா? இல்லையே. எனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு. அது என்ன சடன் சர்ப்ரைஸ்? உங்க எல்லாரையும் நான் ஒரு வாட்டி மீட் பண்ணணும். நீ என்னடி சடனா பெங்களூர் ஜாப்னு சொல்ற? என்னாச்சு? ஆமாண்டி, டுநைட் ஐ அம் லீவிங் டு பெங்களூர். இங்க பாரு, அவனுக்கு எங்க தேவையை விட உன் தேவை தான் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ போறங்கிற? கிட்டு,
அவன் வீட்ல இல்லடா. அப்படின்னு சொல்ல சொன்னானா? நீங்களும் கூட சேர்ந்து போய் சொல்றது நல்லா இல்ல ஆண்டி. என்னடா என்ன இந்த பக்கம்? தேங்க்ஸ்டா. ஏன் வந்தேன்னு கேட்கலையே. 3 நாளா 30 மிஸ் கால். ஃபோன் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் மிஸ் கால் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அம்மாவையும் ஏன்டா பொய் சொல்ல வைக்கிற? ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வெறும் பீர் குடிக்கிறதுக்கும் ஊர் சுத்துறதுக்கு மட்டும் இல்லடா. ப்ராப்ளம்னு வரும்போது சால்வ் பண்றதுக்கும் தான். நாங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோன்னு உனக்கு தெரியுமாடா? நம்ம மித்ரா பெங்களூருக்கு போறா. அவளுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. என்ன மித்ரா பெங்களூருக்கு கிளம்புறாளா? ஆமா, இன்னைக்கே கிளம்புறா. மித்ரா, ஏ மித்ரா. ஹாய்டா நானி, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன ஆண்டி? உன் ஃப்ரெண்டுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. பெங்களூர் போறா. மேல இருக்காளா? லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஏய், என்ன சடனா பெங்களூருக்கு? என்ன கோவமா? என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு கூட தோணல. நீ மட்டும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கியா என்ன? 3 நாளா எங்கடா போன? உன் வீட்டுக்கு வந்தா ஆண்டிய விட்டு நீ இல்லைன்னு சொல்ல சொல்றியா? ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்ட. எதுக்கு? என் மனசே சரியில்லடி. ஃபோன் எடுத்து நீ எதையாவது சொல்லிருக்கலாம்லடா. நான் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தேன்னு தெரியுமா? இருந்தாலும் நான் போய் தாண்டா ஆகணும். இந்த நேரத்துல நீ என்னை விட்டுட்டு போறல. கெரியரை விட லைஃப்ல வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. இருந்தாலும் உன் லவ் பியூர். அதனாலதான் லவ்வுக்காக நீ சாதிச்ச. ஆனா அவந்திக்காக்கும் அது இருக்கணும்ல. நீ தங்கம்டா. உன் கெரியருக்கு ஒன்னும் ஆகாது. நீ ட்ரை பண்ணா மட்டும் போதும். உனக்கு என்ன ஜாப் வேணும்னாலும் கிடைக்கும். ப்ளீஸ் எல்லாத்தையும் மறந்துடுறா. ரெகுலரா ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன், நீ எடுத்து பேசு. ஓகேவா? ஹே, என்ன டிராப் பண்றியா? ஏய் பேராண்டி, வரேன் கொள்ளு தாத்தா. உங்க 2 பேருக்கும் டிஃபன் பண்ணி எடுத்து வரேன். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லடா. என்ன தாத்தா? அங்க கேரளாவுல ஆயுர்வேதத்துல கிடைக்கிற பஞ்சசீல கோக்கர்ல நீலகிரி தைலத்தால தலை முழுகாம இவ சாப்பிட மாட்டாளாம். இவ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். இப்பவே வா. போய் வாங்கிட்டு வா. அவ்வளவு அர்ஜென்ட்டா வேணுமா? ஆமா, அந்த தைலம் மட்டும் எனக்கு வேணும். அது இல்லைங்கில் எனக்கு எதுவும் வேண்டாம். ஐயோ, அது தாத்தா, நான் இப்ப அர்ஜென்ட்டா ஃப்ளைட்ல போனா கூட எடுத்துட்டு வர முடியாது. இப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்காகவா எங்களுக்கு வர சொன்ன? என்னங்க, எனக்கு டிஃபன் வேண்டாம். ஆமா, எனக்கும் வேண்டாம். ஐயோ, நீங்க 2 பேரும் டிஃபன் சாப்பிடுங்க, நான் இப்ப போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? என்ன தாத்தா? சீக்கிரம் போயிட்டு வா. ஓகே. பொள்ளாச்சி சாரே ரொம்ப நல்லா இருக்கும். டேய் பேராண்டி, இங்க வா. என்ன சொல்லுங்க? உங்களுக்கு டிஃபன் எடுத்து டிஃபன் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நான் சொல்றது கேளு. என்னது? அது ஒண்ணு இல்லடா. உன் பாட்டிக்கு பொள்ளாச்சி சாராயம்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது பொள்ளாச்சியில காளான் காத்தால தெளிச்ச சாராயம் கிடைக்கும் பாரு. 20 லிட்டர் கேன்ல ஒரு 5 கேன் வாங்கிட்டு வா. காலம் காத்தாலே வந்துடணும். காலங்காத்தாலேயே வா. ஆமாண்டா கண்ணு, கொஞ்சம் வெயில் வந்தாலும் புளிச்சு போயிடும் சாராயம். நல்லா இருக்காது. அதனால சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்து. இப்பவே வா. அது வந்து இப்ப நான் கேரளாக்கு போறேன். நாளைக்கு மறுநாள் வாங்கிட்டு வரேன். இவன் சாப்பிடலன்னா என்ன சாப்பிட விட மாட்டாடா. உன் அப்பா வேலை தாண்டா. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல எங்க வேலையை பாரு. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்.
நீ அப்படியே நேரா திருநெல்வேலிக்கு போய் இருட்டுக்கடை அல்வா நல்லா போடுவாங்களாமே, அது ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்துரு. அதுவும் காலையிலே வந்துருந்து பாத்துக்க. அது கூட காலங்காத்தாலே வேணுமா? சரியா சொன்ன, காலங்காத்தால வந்துடணும். திருநெல்வேலி, பொள்ளாச்சி, கேரளா. ஏல மவனே சோறு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. கருவாடு இல்லாம சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. அந்த சுப்பு மெஸ்ஸுக்கு போய் அதான் நாகப்பட்டினத்துல இருக்கேன், உப்பு கருவாடு குழம்பு வாங்கிட்டு வந்துரு. உப்பு கருவாடா? நாகப்பட்டினமா? சரி வாங்கிட்டு வரேன். ஓகே. நீங்க? என் பேரு மித்ரா. ஓ, நைஸ் டு மீட் யூ. Thank you. ப்ளீஸ் வாங்க உள்ள போய் பேசலாம். Shweta? Sir? Make an appointment order in the name of Miss Mitra. Okay, sir. Okay. ஹலோ. ஹாய்டா நானி. சொல்லு. ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டியா? Just now. என் சீட்ல உட்கார்ந்துட்டு ஃபர்ஸ்ட் கால் உனக்கு தான் பண்றேன். Congratulations and all the best. Thanks டா. Bye. Bye. Mitra, ஒரு நிமிஷம். Yeah. There is some problem. What happened? I don't know what happened. That's it. Thanks. It's okay. Hi. I was looking for you. Come, let's have some coffee and talk. Let's go. Now Miss Mitra will explain our future project and education. Please carry on, Miss Mitra. Hello? How long? Oh. Hi Mitra. Hi. நீங்க எங்க? This is my residence. Oh, okay. ஆபீஸ்க்கு தானே? Of course. வாங்க சேர்ந்து போலாம். கேப் புக் பண்ணிட்டேனே. கேன்சல் பண்ணுங்க. மித்ரா. யா. இந்த வீக்கெண்ட் உனக்கு என்ன ப்ரோக்ராம்? எந்த ப்ரோக்ராமும் இல்ல. எதுக்கு? சாந்தா க்ரூஸ் ரெசார்ட்ஸ்ல இந்த வீக்கெண்ட் சம்மர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. போலாமா? சாரி. இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஓகே. நம்ம போலாம். Thank you.
ஹாய். Two honey almond. Hey, same taste. ஓகே. மித்ரா, என்ன? நீ தப்பா எடுத்துக்கலனா நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளு. நீ யாரையாவது லவ் பண்றியா? யா. அந்த லக்கி ஃபெலோ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இட்ஸ் சஸ்பென்ஸ். மித்ரா, ப்ளீஸ் சொல்லலாம்ல. Why not? I love my job, studies and career. நீ இருக்க. Thank God. Yes. டே மவனே டே. ஏப்பா பவன் கல்யாண் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. கிருஷ்ணா ததாஸ்து. போங்க பச்சா போங்க சும்மா பத்திக்கிட்டு போங்க சீனகீனு விட்டாக்கா செஞ்சுட்டு போனாங்க. போங்க பச்சா போங்க சும்மா பத்திக்கிட்டு போங்க சீனகீனு விட்டாக்கா செஞ்சுட்டு போனாங்க. போங்க பச்சா போங்க சும்மா பத்திக்கிட்டு போங்க சீனகீனு விட்டாக்கா செஞ்சுட்டு போனாங்க. போங்க பச்சா போங்க சும்மா பத்திக்கிட்டு போங்க. ராயலசீமாவுல தொடத்தட்டா கோரசீமாவே நடுநடுங்கும். தலைவரோட கம்பீரத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே தடவை பாலகிருஷ்ணா படம் போட்டு காட்டுறா. சீட்டு மட்டும் இல்ல, அசெம்பிளி கேட்ட கூட தாண்ட விட மாட்டேன். உனக்கு பிபி வந்தாவும் பிஏ நடுங்குவானோ என்னமோ. எனக்கு பிபி வந்தா இந்த நாடே கொந்தளிக்கண்டா. ஏய் பேராண்டி, நம்ம மொழி கலாச்சாரத்தை உயர்த்துற மாதிரி பழைய புராண படத்தை ஒன்ன போடுப்பா. ஒரு சாமி படத்தை போடு. சுயநலம் காரணமாக பழி தீர்த்துக் கொள்ள எண்ணும் நீர் தலைமைக்கு அருகதையுடையவர் தானா? சத்தியம் உணர்ந்து சொல்லும். நரிக்கு நாட்டாண்மை கொடுத்தால் பொதுநல வழியும் தன் வயிறு நிறையும். அதுபோல் தலைவர் நீ நரிக்குத்தான் காரியமாற்றும் திறமை உண்டு. உன் இரும்பு வலைக்குள் நான் சிக்கிக் கொண்டேன். இந்த சபைக்கு வந்து கூறுகிறேன், பீஷ்மர் தலைமையேற்று நடத்தும் இப்போரில் நான் அத்தரதனாகவோ உலகே மாயம் வாழ்வே மாயம் ஏது நாம் காணும் சுகமே மாயம். சாப்பிட்டு எடுத்துக்கிறேன். டேய் பேராண்டி, சோடா ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. கொஞ்சம் சரக்கு ஊத்துவா. சோடா இல்ல, மருந்தே ஜாஸ்தி ஆயி. சரியா சொன்னீங்க. அப்பா, உங்க கொள்ளு பேர பொள்ளாச்சிக்கு போய் காலங்காத்தாலேயே சாராயத்தை வாங்கிட்டு வந்துட்டான். உங்க மருமகளை பாருங்க, தண்ணி குடிக்கிற மாதிரியே சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கா. இது லொல்லு தானே வேண்டான்றது. பேரை கொண்டு வந்து அல்வாவை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம தின்னு போட்டீங்கல்ல. அது ஒண்ணு இல்லடி, சாராயம் குடிக்கும் போது அல்வா சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஆயிடும். அப்புறம் டாய்லெட்ல உட்கார வேண்டியதா போயிடும். உனக்கு 1 கிலோ தனியா எடுத்து வச்சிருக்கேன், சாயங்காலமா சாப்பிட்டுருவோம். அப்படியா? அப்ப நல்லா தின்னு தின்னு. அகில், அகில், நீ என்ன என் வீட்டுக்கு? ப்ளீஸ் சிட். டீ, காஃபி. வாட் இஸ் சடன் சர்ப்ரைஸ்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு அகில். சொல்லு மித்ரா. முதல்ல நீயே சொல்ல அகில். உன் பிஹேவியர் எனக்கு பிடிச்சிருக்கு. உன் மைண்ட் செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் ஆட்டிடியூட் கூட எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு மொத்தமா பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ மித்ரா. நீயும் அதான சொல்லணும்னு நினைச்ச? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அகில். இட்ஸ் ஓகே மித்ரா. எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ.
பட் நோன்னு சொல்லிடாத. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். நான் ஒன்று நினச்சி வந்தா இங்கே எப்படி ஆயிடுச்சு? ஹலோ, ஹாய். ஹவுஸ் ஒர்க்? ஃபைன்டா. சந்தோஷமா தானே இருக்க? நானி, ஒரு சின்ன ப்ராப்ளம்டா. கேன் யூ சால்வ் இட்? என்ன உனக்கு ப்ராப்ளமா? அதை நான் சால்வ் பண்ணுமா? ஆமாண்டா. என் கொலீக் பாஸ் கூட அவர் தான் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாரா. எதுக்குடா நீ சிரிக்கிற? யாரடி அது? எவனோ சரியா மாட்டினா லெக்சர் எடுத்தே கொண்டிருப்பியே. இல்லடா, நான் எதுவும் சொல்லல. நீ எதையும் சொல்லல இல்லையா? இதெல்லாம் நம்பணும். நிஜமா தான்டா சொல்றேன். அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ண உடனே எனக்கு ஓன் ஞாபகம் தான் வந்தது. ஏன் பேச மாட்டேங்கிற? எப்படி இருப்பான்? ஓகே, அவனோட கேரக்டர் வெரி நைஸ் பர்சன். நீ ஏன் வெரி நைஸ்னு சொல்றனா அப்போ உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. சார் அவங்கிட்ட என்ன சொன்ன? யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கேன். யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. பிடிச்சிருக்கா அப்புறம் யோசிச்சுக்கிட்டு இன்கேஸ் பிடிக்கலாம் எவ்வளவு டைம் எடுத்து வேஸ்ட் தான். அதான் உனக்கு பிடிச்சிருக்கே, ஓகே சொல்லிரு. அப்ப நான் சொல்லிரவா? அவ்வளவுதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பை. தேங்க்ஸ் டா. பை. ஹாய். ஹே, சடன் சர்ப்ரைஸ். நீ ஏன் வீட்டுக்கா? கம் கம். அகில், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஒன்றும் நடக்கல. டீயா காஃபியா? ஏய் சின்னு. சார், நீ எந்திரிச்சு போய் போட்டு கொடுத்தா நான் குடிக்கிறேன். அகில், என்ன ஆச்சு சொல்லு. நேத்து பெருமாள் கோயிலுக்கு போய் முட்டி போட்டே மலை மேலே ஏறினேன். நீ எனக்கு நோ சொல்லிடக்கூடாதுன்னு. அந்த விஷயத்தை பத்தி தான் உன்கிட்ட பேசலான்னு நான் வந்தேன். உன்னை என் அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்? எதுக்கு? இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லணும்ல. வா, தேங்க்யூ மித்ரா, தேங்க்யூ. ஐ எம் வெரி லக்கி மித்ரா, வெரி லக்கி. மாமா, என் மேல அன்பு வச்சு என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பி இந்த லெட்டர் எழுதுறேன். எனக்கு அப்பாவும் மாமாவும் நீங்க தான். அதனாலதான் என் மனசுல இருக்கிற விஷயத்த நான் எழுதுறேன். அவந்திகாவோட எண்ணங்களும் என் எண்ணங்களும் சேராது. நானும் அவந்திகாவும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோம். எனக்கு அவந்திகா கிட்ட அந்த மாதிரி எண்ணமே இல்லை. அவந்திகா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் லாங் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நீங்க கேட்ட உடனே உங்களை எதிர்த்து பேச மனசு இல்லாம இஷ்டம் இல்லாம தான் ஒத்துக்கிட்டேன். நீங்க ஒரு தடவை யோசிச்சு பாருங்க.
நான் என் கம்பெனியில் ஒரு பொண்ணை விரும்புகிறேன். அவ எண்ணங்களும் என் எண்ணங்களும் ஒத்து போகுது. எங்கள் 2 பேர் மைண்ட் செட்டும் ஒன்று தான். ப்ளீஸ் மாமா, என்னை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் என்கேஜ்மெண்ட் கூட முடியல. அதனால தான் தைரியமாக இந்த லெட்டரை எழுதுறேன். சீக்கிரமே வந்து உங்ககிட்ட நேரடியாகவே பேசுகிறேன். இப்படிக்கு உங்கள் அகில். அப்பா என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல லெட்டரா? ஃபோன் தான் இருக்கே. ஃபோனாமா? சில ஃபீலிங்ஸை ஃபோனில் பேச முடியாதுமா. அதனால தான் இந்த மாதிரி காகிதத்தில் அவங்க ஃபீலிங்ஸை எழுதுறாங்கம்மா. உன் மாமா அகில் கிட்ட இருந்து தான். அவன் என்னமோ அப்டேட் ஆயிட்டான், ஆனால் அவனோட ஃபீலிங்ஸ் தான் அப்டேட் ஆகலை. அப்பா, இந்த காலத்து பசங்களை நம்ம பசங்க மாதிரி நினைக்கலாமா? அவங்களோட எண்ணமும் நம்மளோட எண்ணம் மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா. மருமகங்கிறதால இந்த அளவுக்காவது என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டான். அது ரொம்ப நல்லதா போச்சு. இதே விஷயத்தை அவன் கல்யாணத்தன்னைக்கு சொல்லியிருந்தான்னா, தேங்க் காட், ஸ்ட்ரோக் வராம என்னை காப்பாத்திட்டான். மன்னிப்புங்கிற ஒரே வார்த்தையில உனக்கு 3 முடிச்சு போட முடியாதுங்கிறத ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாமா அவன். அப்பா ஃபீல் பண்ணாதீங்க. இல்லப்பா, நான் இதுக்காக கஷ்டப்படலப்பா. நான் முன்னாடியே சொன்னேன், என்னோட திங்கிங் வேற, மாமா அது வேற சூட் ஆகாதுன்னு சொன்னேன். நீங்க தான் கம்பல் பண்ணி ஒத்துக்க வச்சீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. எல்லாருக்கும் சொல்லி நான் தான் முட்டாளாயிட்டேன். ஏன் அவ்வளவு அர்ஜென்ட்டா வர சொன்ன? சிம்பிளா எங்க மாமா என்ன கழட்டி விட்டுட்டாரு. ஏன்? அவருக்கு என்ன பிடிக்கலையாமா. என்ன பேசுற நீ? எங்களுக்கு எதுவும் புரியல. என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு அப்பா கிட்ட. அவரோட ஆபீஸ்ல அவர் கொலீக் கூட இவருக்கு லவ் ஆமா. இப்பயே நானே ஃபோன் பண்றேன். உன்கிட்டயே சொல்லிட்டாரா? ஆக்சுவலி என்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தா பிடிச்சு வாங்குன்னு வாங்கியிருப்பேன். உன்னை எனக்கு பிடிக்கல, அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அக்செப்ட் பண்ண அப்படின்னு டைரக்டா நானே சொல்லியிருப்பேன். எனக்கு மட்டும் அவனை பிடிச்சிருந்ததா என்ன? என்கிட்ட சொல்லாம அப்பாக்கு லெட்டர் போட்டிருக்கான். என்னது? என்னடா சொல்ற? நிஜமா தான்டா. அவளை விடுற. என் மேல அவளுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு எதுக்கு? ஓகேடா, பாய். அப்பா என்ன பண்ணுவாரு? பாவம் அப்பா. நான் தான் அப்பா கிட்ட சொன்னேன், அவனை விட அவன்னு சொல்லக்கூடாது, ஆனா இப்ப சொல்லலாம். அவனை விட பெஸ்டா ஒருத்தனை செலக்ட் பண்றேன்னு. கிடைச்சானா? ஏன் கிடைக்க மாட்டா? அவந்திகா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்க மாமா கை விட்டாரு, ஆனா ஒன்னு நேசிச்சவனுக்கு நீ கை கொடுக்கல. என்ன நேசிச்சவன்னு சொல்ற? யார் அது? நானி. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, பெஸ்ட் லவ்வர். உங்க மாமா கூட என்கேஜ்மெண்ட்னு ட்ரீட் கொடுத்தல, அன்னைக்கு தான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணணும்னு வந்தான். உன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ட்ராப் பண்ணிட்டான். ஆனா என்கிட்ட அவன் எப்பவுமே அப்படி பிஹேவ் பண்ணதே கிடையாது. அதுதான் அவனோட கிரேட்னஸ். உன்கிட்ட அது எப்பவும் வெளிப்படுத்தினதே இல்ல. ஆமாண்டி, உண்மையிலேயே அவன் ஸ்டடீஸ்ல ரொம்ப புவர் தெரியுமா? ஆனாலும் அவன் கஷ்டப்பட்டு அந்த சப்ஜெக்டை உனக்காக படிச்சு உனக்கும் பெர்சன்டேஜ் வாங்கி கொடுத்து அவனும் கிளாஸ் டாப்பரா வந்துட்டான். ஆமாண்டி, அது உண்மைதான். நானிய பத்தி ஒரு தடவை யோசிச்சு பாரு. He is best for you. புரிஞ்சுக்கோ.
ஹாய் அவந்திகா. ஹலோ. ஒன்றும் இல்லை. நாளைக்கு என்னோட பர்த்டே. ஓ, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. எங்க பார்ட்டி? எங்க வீட்டில் தான். வரவல்ல? நீ கூப்பிட்டு வராம இருப்பனா? நான் கண்டிப்பா வரேன். மனசுல அவ்வளவு ஆசைய வச்சுட்டு என்கிட்ட ஏன்டா சொல்லல? ஏன் சொல்லல? நீ ஏன் சொல்ல மாட்டியா? நீ காதலிக்கிறேன்னு ஏன்டா சொல்லல? உன் மனசுல எவ்வளவு காதல் இருக்கு, இப்ப கூட சொல்ல மாட்டியா? எப்பதான் சொல்ல போறடா? ஹாய் நானே. ஹாய் டார்லிங், how are you? என்னடா உன் லவ் சக்சஸா? வாவ், என்ன கெஸ்மா உண்டு? ஃபைனலி நீ சந்தோஷமா இருக்கல்ல? எங்கடி சந்தோஷம் இருக்கு? இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் வாய்ட்ட சொல்லலாம்னு பார்த்தா நீ என்ன பக்கத்துலயா இருக்க? அதெல்லாம் சரிதான். உன் பக்கத்துல நான் இல்லனாலும் உன் ஹார்ட்ல நான் இருக்கேன்ல. சாரி, ஆக்சுவலா அது அவந்திகாவோட பிளேஸ்ல. அவந்திகா ஹார்ட்டோட பாதினா நீ ஹார்ட்டோட மீதிடி. தேங்க்ஸ் டா. ஏய் மித்ரா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நீ வரையா இல்ல நான் கிளம்பி வரட்டுமா? வெரி சூன் நான் சென்னைக்கு வரேன்டா. எனிஹவ், ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். Thank you. டேக் கேர். நீ நம்ம ஊருக்கு போய் அந்த பிச்சை பெருமாள் நம்ம நிலத்துல வேலி போட்டாங்க, அத புடிக்கி போட்டு தொடையில தட்டி அவனை அடிச்சு போட்டு வா. அச்சோ, பிச்சை பெருமாளா? ஐயோ, பவர்ஃபுல்லான ஆளாச்சே. சிட்டிங் எம்எல்ஏ வேற. நான் என்ன அவனை புடிச்சு அடிக்கிறது? அதனால என்ன அறுத்து பிசாக்கி பார்சல் பண்ணி அனுப்பிடுவான். நான் போல. நம்ம வம்சத்துல வந்து எப்படிடா பண்ண? அவனை புடிச்சு அங்கேயே நறுக்கி போட்டுட்டு அப்புறம் வந்து நின்னு நம்ம பெருமையை காப்பாத்துற நீ. என்னால முடியாது, நான் போல. நம்ம வம்சத்துக்கே கலகண்டா நீ. டேய், பாலிடிக்ஸ்க்கு போடானா பாடம் கத்து கொடுக்க தான் போறேங்க நீ. ஐயான்னு கூப்பிட சொன்னா ஐயோ அம்மான்னு கூப்பிடுற நீ. டேய், கொப்ப மவன, நான் சொல்றத செஞ்சுட்டு வா போ. ஐ அம் வெரி சாரி மாமா. சாரி? சாரி சொல்ற அளவுக்கு நீ என்னடா தப்பு பண்ண? இதுல என்னடா தப்பு இருக்கு? எங்க காலத்துல காதலிச்சா தப்பு, உங்க காலத்துல காதலிக்காம இருந்தா தான் தப்பு. கண்ணு முன்னாடி நீங்க வளர்ந்தீங்க, ஒன்னா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க சேர்ந்து இருக்கிறது என்ன ரூலா அப்படின்னு நினைக்கிறீங்க. நீ என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நீ என்னோட மருமகன் தான்டா. வழக்கமா இங்க தான்டா வந்து நீ தங்குவ. இப்ப என்ன புதுசா ஹோட்டல்ல தங்கி இருக்க? இது உன் வீடு இல்லையா? அவந்தி, போய் பேசுடா. என்ன கோவமா? இல்லையே, ஹாப்பியா இருக்க. வேற ஒண்ணும் இல்ல. என்ன வேணான்னு சொன்னியே, அவ அவ்வளோ அழகா இருப்பாளா?
நான் அந்த பொண்ணை விரும்பினது அவ அழக பார்த்தில்ல, 2 பேர் எண்ணங்களும் ஒண்ணுதான். அதனாலதான் காதலிச்சேன். இவதான் என்னோட மித்ரா. ஓகே, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. பை. அகில், ஹலோ. மித்ரா, அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு. நான் பெங்களூர் கிளம்புறேன். நீ உன் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துரு. இட்ஸ் ஓகே அகில், பாய். Congratulations டா. Hello success. நீ இவ்ளோ சந்தோஷமா இருந்த நான் பார்த்ததே இல்ல. நான் தான் சொன்னல உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு. எவ்வளோ நாள் ஆச்சுடா உன்னை இப்படி பார்த்து. சரி, உன் எப்படி எனக்கு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போற? எதுக்குடா அப்படி அவசரப்படுற? காமிக்கிறேன். Two friends became lovers. 2 பேரும் கேம் ஆடி என்ன சீட் பண்றீங்களா? Tit for tat. Oh damn it. Okay. Cha. ஹாய். சாரி, லேட் ஆயிடுச்சுன்னு கோவமா? ஈவினிங் வெளியில போலாமா? Not only in the evening. Don't try to come into my life. என்ன ஜோக் பண்றியா? Excuse me. I don't joke with such kind of cheaters like you. Hey Avantika. Yes. நம்ம love break up. Get lost. Get lost. Get lost. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எதுக்காக இப்படி பேசுற? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மித்ரா இருக்கால, அவ ஒரு சீட்டர். போய் அவளை கேளு. ஏய் அவந்திகா. Get lost. கம் நானி. அவந்திகா தான் லைஃப்ல மறக்க முடியாத பியூட்டிஃபுல்லான கிரீட்டிங் கார்டை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். சாயங்காலம் ட்ரீட்ல நீ இதை கொடுத்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணு. அம்மா தாயே, நீ பண்ண வேலையால என் முகத்திலே முழிக்காதன்னு சொல்லிட்டா. என்னடா ஆச்சு? என்னது? என்ன ஆச்சா? எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. திருவிழாவில் ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்களாம். நான் என்னடா பண்ண? நீ பேசாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். லவ் பிரேக்கப் பண்ணிட்டாடி. என்ன சீட்டர்னு சொல்லிட்டா. எதுக்கு நீ ரீசன் கேட்டா போய் ஒன்ன கேட்க சொல்றா. ஓ, தப்பு பண்ணிட்டல, அதான் தலை குனிஞ்சு நிக்கிற. நீ செல்ஃபிஷ். அதான் லவ் ஃபெயிலியர் ஆகி நான் டிப்ரெஷன்ல இருக்கும் போது அப்ப என்ன விட்டுட்டு போனேன். ஏதோ வேற எங்கேயுமே வேலை கிடைக்காத மாதிரி. ஓஹோ, நீதான் ஹைலி இன்டெலிஜென்ட் ஆச்சே. நான் உன்னை விட கொஞ்சம் ஆவரேஜ் தானே. அதனால தானே என்ன பிலோ ஆவரேஜா பாக்குற. அவளை நான் வழக்கு நோட்டிஃபிகா கமெண்ட் ஸ்டடிஸ் நாடகம் போட்டுக்கலாம். ஆனா அவன் மேல வச்சிருந்த லவ் ட்ரூ லவ். இந்த விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருக்கல. நான் எதுக்குடா சொல்ல போறேன்? அப்படி நீ எதுவும் சொல்லனா உன் பேர் ஏன் சொல்றா? உன்னையும் தாண்டி சீட்டர்னு சொல்றா. நீ ஓவர் ஸ்மார்ட்ன்ற நினைப்பு உனக்கு இருக்கல. இதுல ஈகோயிஸ்ட் வேற. இந்த செகண்ட்ல இருந்து உன் மூஞ்ச என்கிட்ட காட்டாத. என் லவ் மட்டும் இல்லடி, என் ஃப்ரெண்ட்ஷிப்பும் முடிஞ்சிருச்சு.
You don't deserve my friendship. எல்லாம் பிரேக்கப் ஆயிடுச்சுடா. யாரை நம்புறது, யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கறதுனே தெரியலடா. மித்ராவை என் ஃப்ரெண்டா தானே பார்த்தேன். பட் நோ, ஷீ இஸ் வெரி ஈகோயிஸ்டிக் அண்ட் ஷீ இஸ் சீட்டர். அவந்திகா கிட்ட என்ன சொல்லி தொலைச்சாலோ அவ பிரேக்கப் பண்ணிட்டாடா. யூ நோ வாட், ஷீ இஸ் சச் a அவளை பத்தி பேசுற அருகதையே உனக்கு கிடையாது. அவளை பத்தி இன்னொரு வார்த்தை பேசினா கொன்னுடுவோம். டேய், நீ அவ காலை தொட்டு கும்பிடணும். என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இது பாரு, என் மாமா அகில் பெங்களூர்ல இன்ஃபோசிஸ்ல HR. என்ன லவ்வா? இல்ல, எங்க அப்பா தான் மாமாவை வளர்த்து ஆளாக்குனது. எங்க அப்பாவுக்கு எங்க மாமானா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் ஒத்துக்கிட்டேன். நான் இப்ப அங்க போறது கூட அவனுக்காக தான். அவனுக்காக நீ எதுக்கு பெங்களூர் போற? எனக்கு புரியல. அவந்திகாவோட மாமா ஒர்க் பண்ற சாஃப்ட்வேர் கம்பெனிலேயே நானும் ஜாப் வாங்கிட்டேன். நான் அங்க போய் அவர் கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணி நானே விஷயத்த சொல்லி கன்வின்ஸ் பண்ண போறேன். அவ சொல்றதுதான் கரெக்ட். அவந்திகாவோட மாமாவை மித்ரா கன்வின்ஸ் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி பண்றது தப்பு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அரேஞ்ச் மேரேஜ் தானே, அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள லவ்வும் இல்ல. அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த விஷயம் நாளைக்கு தெரியவே கூடாது. அவனுக்கு உண்மையான ஃப்ரெண்டே நீதான். ஆபத்துல உதவறன் தான் உண்மையான நண்பன். அதுக்கு நீதான் சிறந்த உதாரணம். குட். நானினா எனக்கு உயிர். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை நல்லா பாத்துக்கோங்க. இப்ப சொல்றா மித்ராவ செல்ஃபிஷ்? டேய், மித்ரா வந்து ஈகோயிஸ்டா? மித்ரா என்ன சீட்டரா? டேய், அவ உனக்காக எதுக்குடா ஹெல்ப் பண்ணோம்? ஜஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட், தட்ஸ் இட். அவ பெங்களூர் போகும்போது கூட உன்னை ஜாக்கிரதையா பாத்துக்க சொன்னான். டேய், நீனா அவளுக்கு உயிர்றா. டேய், அவளுக்கு மனசுக்கு பிடிச்சி காதலிச்சாலான்னு தெரியாது. ஆனா உனக்காக தாண்டா காதலிச்சா. உனக்காக மட்டும் தாண்டா. மித்ரா, மித்ரா. நானி, என்னடா இது? ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னீங்க, சண்டை போட்டு பிரியறதுக்கா ஃப்ரெண்ட்ஷிப்? அதெல்லாம் ஏண்டி, அவ இப்பதான் வெளியே போனா. அவ விஷயத்துல நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாரி ஏண்டி. ஏ மித்ரா, ஏ மித்ரா. என்னடா நீ சின்ன பையன் மாதிரி இப்படி அழுதுட்டு இருக்க? நானே நான் தப்பு பண்ணிட்டேன்.
உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை போய் அப்படி பேசிட்டேன். ஐம் சாரிடி. அதெல்லாம் உன் மனசுல இருந்து வந்த வார்த்தை இல்லடா. சோ விட்டுரு. என் லவ்வுக்காக நான் ஒன்ன பிரியணுமா? எதுக்கடி அந்த லவ்? எனக்கு நீ தாண்டி வேணும். அப்படி ஒரு லவ் எனக்கு தேவையே இல்லை. Hi Akhil. Tomorrow morning I'm coming to Bangalore. I'll meet you in the office. நாளைக்கு மட்டும் இல்ல, இனிமேல் எப்பவும் ஆபீஸ்ல காலை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. என் வாழ்க்கையில உன்னை நான் திரும்ப பார்க்க கூடாது. ஏன் என்னாச்சு? உனக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிற அவசியம் எனக்கு இல்ல. நம்ம லவ் பிரேக்கப். போனை கட் பண்றீ. என்னடி சொல்றாரு? லவ் பிரேக்கப்னு சொல்றான். ஃப்ரீயா விடு. என் லவ்க்கு ஹெல்ப் பண்ண போய் இவ்வளோ ரிஸ்கில் போயிடுச்சேன். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா. யாருடா நீயே? தாத்தா நானே. என்னடா ஆச்சு? ஏன் இந்த குழந்தை வந்து நிக்கிற? தாத்தா நீங்க சொன்ன மாதிரியே நம்ம வேலியாண்ட போய் வேலிய பிரிச்சு போட்டு தொடைய தட்டலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயே அந்த பிச்சை பெருமாள் அந்த இடத்துக்கு வந்துட்டா. நான் வேலிய எடுக்கலாமான்னு கேட்டேன். சொன்னா ஒடுங்கி போடுறான்னு சொன்னேன். சொன்னா நான் கால் அப்படியே மேல தூக்குனேன். என் கால் அப்படியே புடிச்சுக்கிட்டு என்ன குடிய வச்சு சும்மா கும்மு 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 கும்முன்னு மொத்துனா என் மூக்கு இப்படி ஆயிடுச்சு. அந்த பிச்சை பெருமாளை அடிச்சுட்டு வாடானா, அவன் அடி வாங்கி இங்க வந்து நிக்கிறா. நீ எதுக்கோ உதவ மாட்டா? கொல்லு தாத்தா, கொல்லு தாத்தா, இத பாரு. பேராண்டி, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. 7 குதிரை பூட்டின ரதத்தை கொண்டு வந்தேன்னா நம்ம 7 பேரும் அது மேல ஏறி உல்லாச பயணம் பண்ணலான்னு ரொம்ப ஆசையா இருக்கடா பேராண்டி. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இப்ப எல்லாரும் சந்திர மண்டலத்துக்கு போறது ஃபேஷன் ஆயிடுச்சு. நாங்க ஏன் போக கூடாது? அதுக்காக தான் நம்ம 7 பேரும் சந்திர மண்டலம் போறதுக்கு 7 டிக்கெட் புக் பண்ணு. சந்திர மண்டலத்துக்கா? ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமாண்டா பவனே. ஆனாலும் சந்திர மண்டலத்துக்கு இவ்வளவு நகையெல்லாம் போட்டுட்டு போக முடியுமா? 7 முளை செயின் வாங்கிட்டு வா. அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு தேவர்கள் மாதிரி போறோம். என்னங்க? ஆமா ஆமா. சந்திர மண்டலத்துக்கு டிக்கெட்டா? ஐயா டேய் பேராண்டி, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த தடவை எம்எல்ஏ டிக்கெட் எனக்கு தான் வரணும். கோயம்புத்தூர்ல? ஆமா ஆமா. எம்எல்ஏ டிக்கெட்டா? அது என்ன ஐநாக்ஸ் சினிமா தியேட்டர் டிக்கெட்டா அப்படியே கிழிச்சு குடுக்கறதுக்கு? எல மவனே, எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். நீ பாகுபலி 3 சினிமா எடுத்து அந்த சிவகாமி கேரக்டர்ல என்ன நடிக்க வைடா. ஆமாடா ஆமா. அர்ஜென்ட்டா ராஜமௌலி கிட்ட பேசி அட்வான்ஸ் கொடுத்துரு. ஐயோ ஐயா, முகுந்தா, நாராயணா, கோவிந்தா, முகாரி, நீ எங்கய்யா இருக்க? என்ன மன்னிச்சிரியா. இந்த டப்பா குடும்பம் எனக்கு வேணாயா. நீ அப்பவே சொன்ன இயற்கைக்கு மாறான கோரிக்கைன்னு நான் கேட்கலையே. தப்பாய் போச்சு. இனிமே இந்த குடும்பம் எனக்கு தேவையில்லை. என் பேரு குடும்பம், ஆனா நான் ஒரு பேச்சுலரு. நான் ஒரு தனி மனுஷன். எனக்கு இந்த குடும்பம் வேணாம். எங்கயா இருக்க நாராயணா? எங்க? என்ன மன்னிச்சிரு சாமி. உன் மரக்கட்ட செருப்பாலே நாடி. நான் கூறியதை கேட்டாயா? 6 பேருக்கே உன்னால் தாங்க முடியவில்லை என்றால் 16,000 பேர்களுடன் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளடா. இட்ஸ் ஓகே. Between you and your family. அதான் நாட்டம படத்துல சொல்லிக்கிறாருல்ல, லைக் வாட்டர் அண்ட் ஃபிஷ். Now I will go and twist. You go and piss and relax. Okay? ததாஸ்து. செத்து போனவங்களா போய் தொலைஞ்சாங்களா? என் பேரு குடும்பம், ஆனா நான் இப்படி இருக்கத்தான் எனக்கு ஹாப்பி. அப்பா அப்பா. அகில், யூ bloody! மித்ராவும் நானும் டீப் லவ்வர்ஸ். அவ ஒன்ன விட என்னதான் அதிகமா நேசிக்கிறா. நாங்க 2 பேருமே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீ விலகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு வந்தியாடா? இல்லனா
அந்த மித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சாக்கு போக சொல்ல வந்தியா? அகில், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. காலேஜுக்கு போய் கேள்றா, நானும் மித்ராவும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்னு அங்க சொல்லுவாங்க. நானினா நீதானா? ஐ எம் வெரி வெரி சாரி ப்ரோ. சொல்ல வந்திக்கா. மாமா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய், டுமாரோ 10:30 நான் சூசைட் ஸ்பாட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பி கூல். நீ மட்டும் வரலனா 10:35க்கு சூசைட் ஸ்பாட் இருக்கும். நான் இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். அவந்திகா, நான் சொல்றத கேளு. நான் கேட்க மாட்டேன், நீ வரணும், அவ்வளவுதான். எதுக்கு வந்தீங்க? ஓஹோ, 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆடின கேம் ஃப்ளாப் ஆயிடுச்சுல, அதான் இப்ப புது கேம் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டீங்களா? இதுக்கப்புறம் உங்களோட பிளான்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. I'm going to marry my mama. ஷாக் ஆயிட்டீங்களா? இப்ப புரியுதா? You are cheaters. மித்ரா, உன் பிரில்லியன்ஸ நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணு, அதான் நல்லது. சீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணாத. நானி, ஒரு நிமிஷம். அவந்திகா, உன் விஷயத்துல நான் தான் தப்பு பண்ணேன். நீ அறிமுகமாகறதுக்கு முன்னாடி அவன் லைஃப் எப்படின்னு அவனுக்கே தெரியாது. அதனாலதான் நீ அவன் லைஃப்குள்ள வந்தா அவன் லைஃப் நல்லா இருக்கும்னு தான் உன் மாமாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக அந்த ஜாப்ல சேர்ந்தேன். கன்வின்ஸ் பண்ணியா, லவ் பண்ணியா? கன்வின்ஸ் பண்ண போனவ அவன் லவ் அக்செப்ட் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டா. அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாரி கேட்கலான்னு வந்தோம். அவந்திக்கான உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? யார் எதுக்காக காதலிக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு காதலே கிடையாது. மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வர உணர்வுக்கு பேர் தான் காதல். அதே மாதிரி தான் உன்னை எதுக்கு காதலிச்சேன்னு என் மனசுக்கு தெரிஞ்சதோ இல்லையா, ஆனால் எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு தெரியும். நீ உன் மாமா கூட சந்தோஷமா இரு. ஹாப்பி மேரிட் லைஃப். லெட்ஸ் கோ. பாத்தியா அவந்திகா, தட் இஸ் நானி. யாரா இருந்தாலும் தான் காதலிச்ச பொண்ணு தனக்கு தான் கிடைக்கணும்னு நினைப்பான். ஆனா நானி தான் காதலிச்ச பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். காதல் தியாக மனப்பான்மை உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் இவன் தான். அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாரு. நானி ஒன்ன மட்டும் இல்ல, உன் ஆம்பிஷனையும் சேர்த்து தான் காதலிச்சான். அதுவே நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? ஜஸ்ட் நீ அனுப்புன போட்டோவை பார்த்து நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச என்னோட மித்ராவையும் நான் பிரிஞ்சுட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மித்ரா கிட்ட நான் தான் ப்ரொபோஸ் பண்ணேன். இப்ப சொல்லு, உனக்கு நான் கரெக்டா இல்ல நானி கரெக்டா?
எதுக்கு? நானே நீ அடிச்சியாமே. அது ஏதோ தெரியாம அடிச்சிட்டேன். அதெல்லாம் என்னால முடியாது. நானே ஒத்துக்கிட்டாதான் நான் எல்லாத்தையும் யோசிப்பேன். டேய் நானி, தம்பி, உன் ரொமான்ஸை கொஞ்சம் நிறுத்திட்டு ஏன் ரொமான்ஸையும் பாரு. ரொம்ப தெளிவானவன். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல கருத்து வேறுபாடு வந்தாலும் கஷ்டம்தான். ரெண்டு லவர்ஸ்க்கு நடுவுல கருத்து வேறுபாடு வந்தாலும் கஷ்டம்தான். அதனாலதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்.